நியர் சென்ஸ் நான் உங்கள் மியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிமினோட ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டிக்கோங்க. இந்த ஒன் ஷாட்டோட கதையை வந்துட்டு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ உங்கள் நேம் வந்து நான் லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணுறேன். தென் ஜிமினோட பயஸ் எல்லாருமே இந்த ஒன் ஷாட்டை பாருங்கள். தென் பிடிக்கலன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஹெட்செட் எடுத்து மாட்டிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே ஜஸ்ட் நான் கேரக்டர் இன்ட்ரெஸ்ட் மட்டும் சொல்லிடுறேன்டா. ஸோ ஜிம்மன் வந்துட்டு பிடிஎஸ்ல ஐடலாக இருக்கான். தென் நீங்கள் வந்துட்டு ஜிம்மனோட சின்ன வயசுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஜிம்மன் ஐடல் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் வந்துட்டு அவ்வளோவா கனெக்ஷன் இல்லாமல் போயிருக்கும். ஹை ஸ்கூல் வரையும் ஒன்றா தான் படிச்சுப்பீங்க. ஆஃப்டர் ஹை ஸ்கூலுக்கு அப்புறம் ஜிம்மன் வந்துட்டு பிக்கிட் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருப்பான். தென் அதுக்கப்புறம் உங்களோட கனெக்ஷன் அப்படியே கட் ஆகிருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஓகேடா, இதுவே போதும். வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே ஜிம்மன் வந்துட்டு அவனோட ஹை ஆஃபீஸில் தான் இருக்கான். அங்கே பேங்க் பிடி சார் வந்துட்டு ஜிம்மினை செம்மையாக திட்டிருக்காரு. ஜிம்மன், என்னது ஜிம்மன், ஃபுல்லாக ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் உன்னை பற்றி என்னென்னமோ எழுதி வச்சுருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இன்னும் 2 நாளில் நியூயார்க்கில் கான்சர்ட். இந்த மாதிரி இஷ்யூஸோட நீ எப்படி அங்கே போய் அட்டன் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டு ஜிம்மன் தான் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் அப்படியே அந்த மேகசைன்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். பாக் ஜிம்மன் வந்துட்டு அவர் கூட இருக்கிற ஐடலோட அஃபேரில் இருக்காரு. 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. சம்திங் எப்படி என்னென்னமோ எழுதி வச்சுருக்காங்க. ஜிம்மனுக்கு இதை பார்க்குறப்ப என்ன பண்ணுறதே தெரியல. அவர் அப்படியே ஜிம்மன் வந்துட்டு பேங்க் பிடிசரை தான் பார்க்குறாரு. சார், அது வந்து என்னதுடா அது, உண்மையிலே நீ அந்த ஐடலோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியா என்ன அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. அவன் வந்துட்டு அமைதியாக இருக்கான். எந்த ஒரு பதிலும் சொல்லலை. ஜிம்மன், எதனா பேசு, எனக்கு ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் வந்துட்டுருக்கு. டேய், கிட்டத்தட்ட 300 கோடிட்டு அந்த கான்செர்ட்டு, இப்போ ஒன்றால் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும் போல் அப்படின்ட்டு அவர் ஒரு கோவத்தில் கத்திட்டு இருக்காரு. ஜிம்மனுக்குனா என்ன பண்ணுறேன்னே தெரியல. அவன் அப்படியே அமைதியாகவே இருக்கான். ஜிம்மன், எதனா வாயை திறந்து பேசு. வெளியே பார்த்தியா எவ்வளோ மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருந்துட்டு இருக்காங்க. உன அதுவும் அந்த ஃபேமஸான பிளேஸில் வச்சு பிடிச்சிருக்காங்கடா. ஏன்டா இப்படி இருக்க? ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் சீக்கிரட்டாக வச்சுக்க தெரியாதா? இப்படி பப்ளிக்காக உடைக்கணுமா என்ன அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. சார், இல்லை சார், நான் வேணும்ட்டு எதுவும் பண்ணல. எதோ தெரியாமல். என்னடா தெரியாம அப்படின்ட்டு அவர் இருக்க கோவத்தில் கத்திட்டு இருக்காரு. இப்போ ஆரம்புள்ள வந்துட்டு அப்படியே பேங்க் பிடி சார் கூல் பண்ணுறாரு. சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார், எதா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன் அவங்ககிட்ட. என்ன பேச போகிற? எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? மேலேருந்து எனக்கு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஐடியில் ஒழுங்காக பார்த்துக்க மாட்டீங்களா? அவங்க சீக்கிரம் ரிலேஷன்ஷிப்பை அதை மெயின்டைன் பண்ண வேண்டியதானே. இது எதுக்கு இப்படி பப்ளிக்காக விட்டீங்கன்னு சொல்லிட்டு என்ன திட்டிகிட்டு இருக்காங்கடா. எல்லாம் நான் பண்ண மாதிரி. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. இது உன்னோட பொறுப்பு. இந்த பிரச்சனையிலேருந்து நீ தான் வந்துட்டு பிடிஎஸை கூட்டு வரணும் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான். டேய், என்னடா நடந்துட்டு இருக்கு? டேய், உண்மையில நீ நல்லோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியாடா அப்படின்ட்டு அவன் கேட்குறான். அப்போ ஜிமின் வந்துட்டு ஆமான்னு சொல்லி தலையாட்டுறான். டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கா? இது எப்படா? எங்களுக்கெல்லாம் தெரியவே இல்லை. உங்களுக்கு தெரியாது, பட் தயாங்கும் ஜங்குக்கும் தெரியும். ஏன்னா படுபாவிங்க 2 பேருமே சொல்லாமலே மறைச்சிட்டானுங்களே. டேய், இப்போ என்ன பண்ணலான் இருக்கா? அது அது வந்து டேய் சொல்லண்டா அப்படின்ட்டு அவன் கேட்குறான். நான் இதை ஒத்துக்க போகிறேன் மீடியா முன்னாடி. டேய், பைத்தியமாடா நீனு? ஏற்கனவே அந்த சார் கத்திட்டு இருக்காரு. சரி, நீ ஒத்துக்கிட்டா இன்னும் பிரச்சனை பெருசாகும்டா. ஆனால் ஆகிட்டு போகுது. அதுக்காக என்னால் எவ்வளோ நாள் தான் சீக்கிரட்டாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியும்? நான் எனக்கு எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு ஜிம்மன் பாட்டு போகிறான். கத்துறான். டேய் ஜிம்மன், என்னடா பண்ணிருக்கா? டேய் சும்மா என்னடா, அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு கத்திட்டு இருக்கான். பட் ஜிம்மன் கேட்குற மாதிரியே இல்லை. இப்போ ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறான்னா அந்த பொண்ணோட ரூமுக்கு தான் போகிறான். அந்த பொண்ணு வந்து இன்னும் ஐடல் ஆகலை. அவள் டெபியூட் ஆக போகிறா இன்னும் ஒரு 2 வீக்ஸில். ஸோ இப்போ அந்த பொண்ணோட டான்ஸிங் ரூமுக்கு தான் போகிறான். அங்கே எல்லாருமே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 2 வீக்கில் வந்து டெபியூட் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மன் உள்ளே வரதை பார்த்தோன்னே எல்லாருமே அப்படியே வெளியே போய்ட்றாங்க. அங்கே ஜோயா மட்டும் அப்படியே நின்றுட்டுருக்கா. ஜோயாவுக்கு வந்துட்டு இன்னும் அந்த இஷ்யூஸ்லாம் தெரியல. மார்னிங் ஃபுல்லாக வந்துட்டு அவள் இங்கேயே தான் இருந்திருப்பா, இந்த டான்ஸ் ப்ராக்டிஸ்லேயே. அதனால் வெளியே என்ன நடக்குதுன்னு அவளுக்கு தெரியவே இல்லை. அவள் கேஷுவலாக வந்து ஜிம்மிட்ட பேசிகிட்டு இருக்கா. என்னாச்சு, திடீர்னு என்னை பார்க்கறதுக்காக இங்கேயே வந்துட்டீங்க? மெசேஜ் பண்ண வேண்டியதானே, நானே வந்திருப்பாளா? இல்லை ஜோயா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு, என்ன பேசணும்? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்ட்டு ஜோயா அப்படியே வந்து ஜிம்மன் கிட்ட வரா. ஜோயா, நம்ம ரிலேஷன்ஷிப்பை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு ஜிம்மன் சொல்கிறான். சொன்ன உடனே ஜோயாவோட ஃபேஸே மாறிடுச்சு. என்ன சொல்கிறீங்க? என்ன ஜோயா, என்ன அதிர்ச்சி ஆகுற? என்னைக்கா இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியாதானே போகுது. அது என்னைக்கு தெரிஞ்சா என்ன? ஜிம்மன், இங்கே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் சொல்லிடுவீங்க ஈஸியாக. ஆனால் என் லைஃப்பை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்ச நாளில் எனக்கு டெபியூட் ஆகிற ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் என்னோட குரூப்புக்கு தான் பாதிப்பாகும். அதுக்காக நான் என்ன பண்ணுறது? எனக்கு இங்கே ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. நீ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியா இல்லையான்னு சொல்லிட்டு ஏன் உயிர் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஜோயா.
நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு சொல்ல போறேன். தென் இன்னும் 2 மந்த்ஸ்ல நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறோம்னு சொல்ல போறேன். அப்படின்ட்டு சொல்றப்ப ஜோயாக்கு இன்னும் அதிர்ச்சி ஆகுது. என்ன மேரேஜா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? கல்யாணத்த பத்திலாம் என்கிட்ட நீங்க எதுவுமே சொல்லவே இல்ல. என்ன என்ன கல்யாணத்த பத்தி எதுவுமே சொல்லவே இல்லன்னு கேக்குறா? லவ் பண்ணா என்ன 2 பேரும் கல்யாணம் தானே பண்ணிக்க போறோம். இல்ல ஜெமன், நான் இன்னும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகல. எனக்கு 20 தான் ஏஜ் ஆகுது. நீங்க என்ன இப்ப மேரேஜ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஜெமன், ஐ நீட் டைம் ஜெமன். வாட் த ஃபக்? டைமா? என்னடி பேசிட்டு இருக்க? எனக்கு அங்க பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. தேவையாடி இது எனக்கு? ஜெமன், அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நீ என்ன பண்ணட்டுமா? ஒழுங்கு மரியாதை நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு சொல்லிட்டு நான் மீடியா கிட்ட சொல்ல போறேன். அதுக்கு நீ ஓகே சொல்லணும். இல்ல, நான் ஓகே சொல்ல மாட்டேன். ஏய் ஜோயா, என்ன நினைச்சிட்டு இருக்க? அப்படி என்ன உண்மையா லவ் பண்ணலையா? ஜெமன், உங்களை ட்ரூவா தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். பட் லவ் அண்ட் கெரியரா பாக்குறப்ப நான் கெரியரை தான் சூஸ் பண்ணுவேன். பிகாஸ் ஐ வாண்ட் பிகம் யா கேப்பாப் ஐடல். வாட் த ஃபக்? அப்போ இத்தனை நாள் என்ன யூஸ் பண்ணிருந்தியா? ஜெமன், ஏன் இப்படி பேசுறீங்க? எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் உங்களை உண்மையாக தான் லவ் பண்ணேன். பட் நீங்கள் என்னை பற்றி யோசிங்க. நான் உங்ககிட்ட எவ்வளோ சொல்லியிருக்கேன். எனக்கு கேப்பாப் ஐடல் ஆகணும்னு தானே என்னோட ஆசை. என்னோட எல்லாமே அதானே. லவ் பண்ணுற காலத்துலேருந்தே உங்ககிட்ட அத்தனை சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ஏன் என்னோட ட்ரீமை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? உங்களுக்கு உங்கள் பிரச்சனை தான் பெருசா அப்படின்ட்டு ஜோயா ஒரு மாதிரி அழுதுகிட்டே கேட்குறா. ஜெமனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் வந்துட்டு, தயவு செஞ்சு முன்னாடி அழுகாத, அழுதா நான் வீக் ஆயிடுவேன்டி. அப்புறம் அப்புறம் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு கஷ்டமாக இருக்கு ஜெமன். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு 1 இயர்க்கு அப்புறமா நம்ம ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசலாம். அது வரையும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க ஜெமன் அப்படின்ட்டு அவள் கேட்குறா. ஆனால் ஜெமன் எதுவுமே பேசல. அவன் ஸ்ட்ரைட்டாக அப்படியே கோச்சிக்கிட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறான். ஜோயானா, ஜெமன் ஜெமன் நெல்லுங்க ஜெமன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. பட் ஜெமன் வந்து கண்டுக்கவே இல்லை. அவன் செம்ம டென்ஷனாக இருக்கான். என்ன பண்ணுறேன்னே தெரியல. தென் வெளியே போனான். ரிப்போர்ட்டர்ஸ் மீடியாவாக நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. அவன் வேற ஒரு ஷார்ட்கட்டில் அப்படியே அவன் கார் ஏறி அவனோட வீட்டுக்கு தான் வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுலேருந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஜோயா வேற ஒத்துக்கல. தென் வந்துட்டு கம்பெனிலேருந்து நிறைய கால் வந்துகிட்டே இருக்குது. அவன் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் அப்படியே ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்றான். யோ, வாட் த ஃபக்? எனக்கு தான் எல்லாமே நடக்கணுமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கடுப்புலாம் இருக்கான். அப்போ ஜெமனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு சார் சார்ன்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அவனை திரும்பி பார்த்துட்டு, என்னாச்சு? சார், உங்கள் அம்மா கால் பண்ணிகிட்டே இருக்காங்க சார். நீங்கள் பேசலையா சார்? உங்ககிட்ட நான் வேலையாக இருக்கேன்னு சொல்லு. சார் இல்லை சார், மார்னிங்லேருந்தே பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த நியூஸ் தெரிஞ்சிச்சு போல சார். எனக்கு நிறைய மெசேஜ் பண்ணாங்க சார். தயவு செஞ்சு உங்கள் அம்மா கிட்ட பேசுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க. ஜெமனும் சரின்னு சொல்லிட்டு வாங்குறான். ஜெமனோட அம்மா தான், டி ஜெமன் என்னடா ஆச்சு? என்னடா பிரச்சனை போயிட்டுருக்கு? என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் என்னென்னமோ எழுதிட்டு இருக்காங்க. ஜெமன், நீ ஓகே தானே? நீ எதனா டென்ஷனாக இருக்கியா? மா, நான் ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்லை. டே, எனக்கு தெரியும் உன் வாய்ஸ் சரியே இல்லை. டே, எதா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஜெமன் வந்துட்டு எதுவுமே சொல்ல. டே, நீ சொல்கிறியா இல்லை நான் அங்கே கிளம்பி வருவா அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. மா, நீ ஒன்றும் வர தேவையில்ல, எனக்கு நைட் நான் வரேன். ஏடா சொல்கிற? நீ வரியா? ஆமாம்மா, இன்னைக்கு நைட் நான் வரேன் அப்படின்ட்டு ஜெமன் அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறான். தென் அப்படியே பிஏ பார்த்துட்டு, நான் ஒரு 1 மந்த்துக்கு எந்த மீட்டிங்ஸ்லேயும் தென் எந்த ஒரு கான்சர்ட்லேயும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. என்ன? ஓகே சார். தென் எதனா ஆட் ஷூட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கேன்சல் பண்ணிவிடுங்க. தென் அவங்களோட பேமெண்ட்டும் ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க. எனக்கு 1 மந்த் பிரேக் வேணும் அப்படின்ட்டு ஜெமன் வந்துட்டு அவனோட அசிஸ்டண்ட்டை சொல்லிவிட்டு அவன் அப்படியே அவனோட ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டுருக்கான். ஏன்னா அவனுக்கு இங்கே இருக்க பிடிக்கல. ஏன்னா இந்த சுச்சுவேஷனும் சரியில்லை. தென் யாரும் அவனை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. சரி, கொஞ்ச நாள் போய் நம்ம ஊரில் இருக்கலாம்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணியிருக்கான். தென் அதே மாதிரி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் டைம் ஜெமன் அப்படியே அவனோட கார் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். அவனோட மெம்பர்ஸ் கிட்ட கூட சொல்லலாம் அவன் எங்கே போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ சீக்கிரட்டாக தான் போயிட்டுருக்கான். ஜெமனுக்குனா 1008 யோசனை போயிட்டே இருக்கு. ஜோயா வேற இப்படி சொல்லிட்டா. தென் ஜோயா வேற கால் பண்ணிக்கிட்டே இருக்கா ஜெமனுக்கு. பட் ஜெமன் வந்துட்டு கால் எடுக்கவே இல்லை. காலை கட் பண்ணி விட்டுட்டே இருக்கான். ஜோயாக்கு இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜோயா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸை தான் பார்க்குறா. ஜோயாவை பார்த்தோன்னே தயாவுக்குனா சரி கோவம் வருது. என்ன உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கா? உன்னை அவன் லவ் பண்ணதுக்கு அவனை நல்லா வச்சு செய்கிறல்ல. அவனை இவ்வளோ நாள் யூஸ் தானே பண்ணிட்டு இருந்தா. இந்த ஃபேமை வச்சு தானே நீ இப்போ ஒரு ஐடலாக போகிற. ஏன் அப்படிலாம் பேசுகிறீங்க தயம்? அப்புறம் என்ன ஜோயா, உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கா? அவன் எவ்வளோ உடஞ்சி போய் உங்ககிட்ட வந்து கேட்டான்.
நம்ம இந்த 2 பேர் ரிலேஷன்ஷிப்பை ஒத்துக்கொடின்னு சொல்லிட்டு. ஆனால் அசால்ட்டாக எனக்கு என்னோட ட்ரீம் தான் முக்கியம், என்னோட லவ் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு போகிற. நீ சரியான செல்ஃபிஷ் ஜோயா. நம்மக்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன், இவ்வளோ நம்பாதடா இவ்வளோ நம்பாதடான்ட்டு. என் பேச்சு எங்கே கேட்டான் அப்படின்ட்டு தயாங் இங்கே கத்திட்டு இருக்கா. அப்போ ஆரம் வந்துட்டு, தயாங் வாயை மூடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துறாரு. தயாங் அப்படியே ஆரம் பார்த்துட்டு, என்ன ஆரம் பேசிட்டு இருக்கீங்க? இவளால தான் ஜிம்மு நம்மளோட ஃபோன் கால் கூட எடுக்க மாட்டேன்றான், எல்லாம் இவளால தான். அவன் பாட்டு இருந்தான், தேவையில்லாமல் அவன் லைஃப்பில் வந்து அவன் லைஃபே மாறி ஆக்கிட்டா அப்படின்ட்டு தயாங் வந்து செம்மையாக கத்திட்டு இருக்கான். சோயானா செம்மையாக அழுதுட்டு இருக்கா. அவள் பற்றி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு, ஆரம் அவர் உங்கள் ஃபோன் கால் கூட எடுக்கலையா? இல்லை சோயா, அவனை ரீச்சே பண்ண முடியல, அவன் எங்கே போனானே தெரியல. ஐம் ஸோ சாரி சோயா. என்ன ஆரம் சொல்கிறீங்க? நான் ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன், ப்ளீஸ் அவருக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க, எனக்கு அவர்கிட்ட பேசணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா இங்கே கெஞ்சிட்ருக்கா. ஆரம்புக்கு நான் என்ன பேசுனே தெரியல. இல்லை என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு கையை விரிச்சிடுறாரு. ஜோயா அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே போகிறா. அப்போ தயங்க பார்த்துட்டு, இந்த நீலி கண்ணீரெல்லாம் அவன்கிட்ட வச்சுக்கோ, எங்ககிட்ட வச்சுக்காத அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கான். ஆனால் அவள் அதை கேட்கவே இல்லை. அவள் செம்மையாக அழுதுகிட்டே போயிட்டுருக்கா. தென் இந்த சைட் பார்த்தா ஜுமன் அப்படியே அவனோட வீட்டுக்கு தான் வந்துடுறான். ஜுமன் அப்படியே அவங்க அம்மா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவங்க அம்மாவை பேக் ஹக் பண்ணுறாங்க. ஜுமன் எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. சரி உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஜிமன் அப்படியே வந்து சோஃபாவில் உட்காடுறான். அவனுக்குன்னா செம்மையாக தலை வலிக்குது. அவங்க அம்மா வந்துட்டு, ஜிமன் இரு அம்மா போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்போ ஜிமன் அப்படியே அவனோட வீட்டை தான் சுற்றி பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப வருஷம் கழிச்சு அவன் வீட்டுக்கு வரான். ஏன்னா நிறைய நாள் கான்சர்ட்டு, தென் வந்துட்டு ஹேட் ஷூட்டு சம்திங் அப்படியே அவனோட டேஸஸ்லாம் போயிருக்கோம். அவன் கடைசியாக அப்பா வந்திருப்பான், ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தான் வீட்டுக்கே வந்திருப்பான். தென் அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கான் வீடியே சுற்றி. அவங்க அம்மா அப்படியே காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஜிம்மனும் அப்படியே காஃபி வாங்கி ஸ்விப் பண்ணிருக்கான். அவன் அப்படியே டர்ன் பண்ணிட்டு, என்னம்மா வீடு அப்படியே தான் இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, எப்படிடா சேஞ்ச் பண்ணுவோம்? நீ தான் எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, அது அப்படியே தான் இருக்குது. சரி நீ காஃபியை குடி. சரின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே காஃபி குடிச்சிட்ருக்கான். தென் அப்போ ஜிம்மனோட அப்பா அப்படியே வராரு. ஜிம்மன் அப்படியே வந்துட்டு நிற்கிறான். பரவாயில்ல ஜிம்மன், உட்காரு. எப்போ வந்த? இப்போதான்ப்பா, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. சரி என்ன அங்கே எதனா பிரச்சனை போயிட்டுருக்கா என்ன அப்படின்ட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, என்னங்க அமைதியாக இருங்க, எதா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம், பிள்ளையே அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கான், அவனுக்கு வர டயர்டாக இருக்கும். ஜிம்மன் நீ காஃபி குடிச்சிட்டு போய் படுப்பா, என்ன எதா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட அம்மா சொல்லிடுறாங்க. ஜிம்மனும் சரின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் காலைல பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவனோட ரூமுக்கு தான் போகிறான். ரூமுக்குள்ளே வரான். அப்படியே லைட்டை ஆன் பண்ணிவிட்டு ரூமில் இருக்க திங்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்கான். அவங்க அம்மா எல்லா திங்ஸையும் எப்போவுமே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன அதெல்லாம் பார்க்குறான், எதுவுமே டஸ்ட்டாகவே இல்லை, அம்மா எப்போவுமே க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். இன்னும் ஹை ஸ்கூல் படிக்கும்போது நிறைய திங்ஸ்லாம் வாங்கி வச்சுருப்பானா, அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்கான். நிறைய காமிக்ஸ் புக்ஸு, தென் வந்துட்டு நிறைய நாவல் ஸ்டோரி, அதே மாதிரி சில அடல்ட் மூவிஸ்லாம் வச்சுருப்பான். அதெல்லாம் பார்த்தா அவனுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. தென் அந்த மெமரிஸ்லாம் வந்துட்டுருக்கு. தென் அப்படியே வந்து பெட்டில் உட்காந்துட்டு அவன் ரூமையே சுற்றி பார்த்துட்டு இருக்கான். ரூமெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துடுறான். தென் அப்படியே தான் நைட் போயிருக்கோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமன் வெக்கப் ஆகுறான். வெக்கப் ஆகி பார்த்தா அவங்க அம்மா தான், ஜிமன் ஏதோ காஃபி குடின்னு சொல்லிட்டு காஃபியை கொடுத்துட்டு தென் அப்படியே அவன் ஸ்கர்ட் எல்லாம் எடுத்து விடுறாங்க. ஜிமன் வந்துட்டு, மா அதெல்லாம் எடுக்காதீங்க. ஏன்டா என்னாச்சு? சன்ரைசஸ் வரட்டும். இல்லை எனக்கு என் ரூம் டார்க்காக இருந்தால் தான் பிடிக்கும், ஆனால் விடுங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுறாங்க. சரி ஜிமன் காஃபி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, கீழே பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு வந்து சாப்பிடு. சரி ஓகேம்மான்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே கீழே இறங்கி வரான். தென் அங்கே ஜிம்மனோட அப்பா அப்படியே உட்காந்து டிவியில் நியூஸ் பார்த்துட்ருக்காரு. அங்கே கூட வந்துட்டு ஜிம்மனை பற்றி தான் நியூஸ் வருது. அது வரதுன்னு தெரிஞ்சோடனே அப்படியே டிவி ஆஃப் பண்ணிடுறாரு. ஜிம்மன் அதை பார்த்துருப்பான். டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிறான். ஜிம்மனோட அப்பாவும் அப்படியே வந்து உட்காராரு. இப்போ ஜிம்மனோட அப்பா ஜிம்மன் அம்மா கிட்ட கேளுன்னு சொல்கிறாரு. அவங்களும் வந்துட்டு, ஜிம்மினா அங்கே என்னடா பிரச்சனை, என்னாச்சு? ஏதோ ஐடல் கூட நீ ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ட்ரூவா ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஜிமன் வந்துட்டு எந்த பதிலும் சொல்லல. சொல்லுப்பா எதனா உண்மையா என்ன அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ ஜிமன் வந்துட்டு, இல்லைம்மா அந்த மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் இல்லை, அவங்க தேவையில்லாமல் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். எனக்கு தெரியும் ஜிமினா, எனக்கு தெரியும், எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீடியா வந்துட்டு உன் மேலே எதனா ஒரு ஃபேக் நியூஸை க்ரியேட் பண்ணி உன்னோட ஃபேமை எதனா பண்ணணும்னு சொல்லிட்டே தெரியுவாங்க அப்படின்ட்டு ஜிமினோட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமினாவும் சிரிச்சிட்டு, ஆமாம்மா இந்த மீடியாவுக்கு எப்போவுமே என் ஃபேமை எதனா பண்ணிக்கிட்டே இருக்கணும்,
அப்படியே அவன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிடுறான். தென் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாரம் அவன் கால் பண்ணுறான். ஹாரமும் கேட்குறாரு, டி ஜிமினா எங்கடா இருக்கா? ஏன்னா ஒரு மெசேஜ் இல்லை, ஒரு கால் இல்லை, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? ஹயாங் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். சரி சொல்லு, எங்கே இருக்க? நான் இப்போ அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏன்னா அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்கியா? என்னடா திடீர்னு போயிருக்க? இன்னும் 2 நாள் நியூயார்க்கில் கான்சர்ட் இருக்குடா. நான் அந்த கான்சர்ட் நான் வரல. எனக்கு அங்கே வந்தாலே எதனா ஒரு மாதிரியா டிப்ரெஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வரேன். இதுக்கப்புறம் கால் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். ஆரம் கத்திட்டே இருக்கான், ஜிம்னா ஜிம்னான்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்துட்டு பார்த்துட்டு அவன் கட் பண்ணி 1/2 மணி நேரம் ஆகுது, நீங்கள் என்ன கத்திட்டு இருக்கீங்க? டேய் என்னடா அவன் மனசில் நினச்சிட்டு இருக்கான், கான்சர்ட் வரமாட்டானா? ஏற்கனவே அந்த ஆள் என்ன பிடிச்சி கத்திட்டு இருக்கான், இப்போ இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானேடா. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? அவன் அந்த அளவுக்கு வந்து போயிருக்கான். கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, அவனுக்காக இதை கூட நம்ம வாங்க மாட்டோமா என்ன, இந்த திட்டம் கூட அப்படின்ட்டு தாங்க சொல்கிறான். ஆரம்பம் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறான். இப்போ ஜெமன் அப்படியே அவன் ரூமில் தான் உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு இந்த ரூம்குள்ளே இருக்க பிடிக்கல, ஏதோ போர் அடிக்கிற மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே என்ன பண்ணுறானா, அவனோட ஃபேஸில் மாஸ்க்லாம் வேர் பண்ணிட்டு அப்படியே வெளியே சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள வெளியே போகிறான். ஜிம்மனோட அம்மா வந்துட்டு கேட்குறாங்க, தம்பி எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, வீட்டில் இருக்க போர் அடிக்குது, அதனால தான் வெளியே சுற்றி பார்க்கலான்னு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து வெளியே வந்துடுறான். தென் அவனோட ஸ்ட்ரீட்டில் தான் நடந்து போயிட்டுருக்கான். பார்க் ஜிம்மன் இங்கே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் எல்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா அவனுக்கு சிரிப்பு தான் வருது. இந்த அளவுக்கா க்ரேஸாக இருப்பாங்க என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டே போயிட்டுருக்கான். தென் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஒரு ஸ்கூல் முன்னாடி வந்து நிற்கிறான். அந்த ஸ்கூலை பார்க்குறப்ப அவனுக்கு அவ்வளோ மெமரிஸ் வருது. அந்த ஸ்கூலில் தான் அவன் படிச்சிருப்பான். தென் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்கள் தான் வயன். வயனோட ஞாபகம்லாம் அவனுக்கு வருது. வயன் எப்படி இருப்பா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ச்சா, எவ்வளோ நல்ல பொண்ணு, பார்க்கவே முடியாமல் போயிடுச்சு. கடைசியாக அவ்வளோ ஹைஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்தது, அதுக்கப்புறம் மீட்டே பண்ண முடியல அப்படின்ட்டு அவன் நினச்சிட்டு அந்த ஸ்கூலை க்ராஸ் பண்ணி போகிறான். ஸோ இப்போ நீங்கள் ஸ்கூல் விட்டு அப்படியே அந்த சைடு நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ தெரியாமல் ஜிமினை மோதிடுறீங்க. மோதிட்டு உங்களோட திங்ஸ்லாம் கீழே விழுகுது. ஜிமின் வந்துட்டு சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் திங்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு இட்ஸ் ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே உங்கள் ஹேரை இது பண்ணிட்டு இப்போ தான் ஜிமின் உங்களை பார்க்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படியே அவங்கள பார்த்துட்டு வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், உங்களுக்கு ஆச்சரியமா போயிடுச்சு, என்ன தெரியுமா உங்களுக்கு, என்ன தெரியலையா அப்படின்ட்டு அவன் லைட்டாக அவன் மாஸ்க் எடுக்கிறான். பார்த்தோன்னே நீங்கள் சமஷாக்கு, பாக் ஜிமினா நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. ஏய் வயன் அமைதியாரு, ஸ்கூல் பசங்களாம் போயிட்டுருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, நீ எப்போ வந்த? அதை நான் வந்து நேற்று தான் வந்தேன். சரி எங்கன்னா போய் பேசிக்கலாமா? எங்க? அதான் காஃபி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உங்களை காஃபி ஷாப் தான் கூப்பிட்டு போகிறான். நீங்களும் ஜெமினோ இப்போ காஃபி ஷாப் தான் வந்திருக்கீங்க. தென் அந்த இடத்துல அவ்வளோ பீப்புள்ஸ்லாம் இல்லை. இப்போ ஜெமின் அப்படியே அவனை மாஸ்க் அவுக்குறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜிமன் எப்படி இருக்கா? உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? உன்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் உன்னோட நம்பர் ரீச்சே ஆகலை எனக்கு. சரி ஓகே, நீ எப்படின்னா வந்தால் உன்கிட்ட பேசலான் இருந்தேன். ஆமாம், லைஃப்லாம் எப்படி போகுது அப்படின்ட்டு நீங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. ஜிமின் பார்க்குறான். என்னை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாதா என்ன? தெரியும் ஜிமின், உன்னோட சாங்ஸ் பார்ப்பேன், அப்புறம் நீ கான்சர்ட் போனால் பார்ப்பேன், அவ்வளோதான். மற்றபடி இந்த ரிப்போர்ட்டர்ஸ் மீடியாஸ்லாம் உன்னை பற்றி என்னென்னமோ எழுதுவாங்க, அதெல்லாம் எனக்கு பார்க்க பிடிக்காது. தென் அதை அப்படியே நிப்பாட்டிட்டேன். ஓ அப்படியா? அப்போ இவளுக்கு நம்ம கடைசியாக அந்த ரூமரை பற்றி இவளுக்கு எதுவும் தெரியல போல. சரி ஓகே, இவனாச்சும் நம்மக்கிட்ட நார்மலாக பேசுகிறாளே, அதுவே போதுன்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த விஷயத்த அப்படியே பேசாமலே விட்டுறான். தென் அவன் அப்படியே வந்துட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்கான். என்னாச்சு, ஏன் நீ பார்க்க ஒரு மாதிரியா இருக்க? எவ்ரிதிங் ஓகே? யா ஓகே. பார்த்தா அப்படி தெரியலையே, ஏதோ கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்க. என்னாச்சு, அங்கே எதுனா பிரச்சனையா? உனக்கு நிறைய ப்ரெஷர் கொடுக்குறாங்களா என்ன? ஐயோ அதெல்லாம் கிடையாதுடி, நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானா ரொம்ப நல்லா இருக்கேன். எங்கே தான் ஹைஸ்கூலில் வேலை பார்த்துட்ருக்கேன், டீச்சராக இருக்கேன். ஏன்னா டீச்சரா? ஆமாம், நான் ஊரை விட்டு போக வேணாம்னு நினச்சிட்டேன். ஸோ அதனால் இங்கேயே டீச்சர் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம ஸ்கூலில் டீச்சராக இருக்கியா? அடக்கடவுளே, இவ்வளோ அழகான டீச்சர் இருந்தா நானே அகைன் வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணிப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டு டே இதெல்லாம் அவனோட ஆர்மிஸ் கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காது இந்த ஃப்ளர்ட்டிங்லாம். என்ன ஃப்ளர்ட்டிங்கா?
ஏய் நான் உண்மையா தாண்டி பேசுறேன். எல்லாரும் என்ன ஃப்ளர்ட்டிங் சொல்லிக்கிட்டு, நான் உண்மையா லவ்வா பேசினா கூட ஃப்ளர்ட்டிங்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்களேடி! அப்டின்ட்டு ஜிமின் வந்துட்டு அப்படியே அவன் மனக்குமுறல்ல சொல்லிட்டு இருக்கான். நீங்கண்ணா அப்டி சிரிக்கிறீங்க. இப்ப கூட அந்த காமெடி சென்ஸ் உன்கிட்ட போலல? அது எப்படி போகும்? அது என் பர்த்டே இருக்கிறது. சரி ஓகே சொல்லு. அப்புறம் என்ன? டேட்டிங் அதெல்லாம் இருக்கா என்ன? ச்சே! அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. நான் ஒருத்தர ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா? நீ லவ் பண்றியா வயன்? அப்டின்ட்டு ஜிமின் ஷாக் ஆறான். ஏன்? நான் லவ் பண்ண மாட்டேனா என்ன? இல்ல. ஸ்கூல் டேஸ் படிக்கிறப்பவே அப்படியே பழம் மாரி சுத்திட்டு இருப்ப. யாரையும் பார்க்க மாட்ட. நான் நீ பேசுற ஒரு பையனா அது நான் மட்டும் தான். அதான் கேட்டேன். லவ்லாம் இருக்கா என்ன? ம். இருக்கு. பட் நான் இப்ப சொல்ல மாட்டேன். இப்ப சொல்ல மாட்டேன்னா புரியல. அது டைம் வர்றப்ப நான் சொல்லுவேன். அப்டின்ட்டு நீங்க சொல்றீங்க. ஜிமின்ட்ட ஒண்ணும் புரியல. சரி ஓகே. உன்னோட இஷ்டம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறான். தென் நீங்களும் ஜிமினும் நெறைய பேசுறீங்க. இந்த கொஞ்சம் வருஷத்துல என்னென்னலாம் நடந்துச்சு, என்னென்ன சேஞ்சஸ்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதே மாரி ஜிமின் அவனோட கெரியர பத்திலாம் பேசிட்டு இருக்கான். தென் அவன் சொல்றான், இங்க நான் ஒரு 1 மந்த் இருக்க போறேன்னு சொல்லிட்டு. எங்ககிட்ட ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. அப்ப சரி, நம்ம வீக்லி எங்கனா வெளிய போலாமா? அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமின் வந்துட்டு, என்ன? வெளிய போணுமா? எங்க? ஏய் நம்ம சின்ன வயசுல நெறைய இடத்துக்கு போயிருக்கோம்ல. இந்த மாரி ட்ரெக்கிங் போறது, தென் வந்துட்டு அம்யூஸ்மென்ட் பார்க் போறது, சம்திங் நெறைய பிளேஸஸ்லாம் போயிருக்கோம்ல. அகைன் நம்ம அங்க போயிட்டு நம்ம மெமரீஸ ரீகிரியேட் பண்ணலாமா? அப்படின்னு நீங்க கேட்குறீங்க ஜிமின் கிட்ட ஆர்வமா. ஜிமின் வந்துட்டு, உனக்கு ஸ்கூல்ஸ் இருக்குமே. இல்ல. இப்ப சம்மர் ஹாலிடேஸ் தானே. இப்ப லீவ் தான். இன்னையோட எனக்கு ஸ்கூல் ஓவர் ஆயிடுச்சு. ஓ! அப்டியா? சரி ஓகே. நாளைக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஓகே சொல்லிடுறான். இப்ப நீங்களும் ஜிமினும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஜிமின் அப்படியே மாஸ்க்லாம் போட்டு கவர் பண்ணிட்டு அப்படிதான் நடந்து வந்துட்டு இருக்கான். நீங்க அப்படியே ஜிமின் பின்னாடியே நடந்து போயிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஜிமினும் உங்க வீட்டுக்கும் வந்திருப்பீங்க. ஜிமினோட வீடு உங்களோட வீடு ஆப்போசிட்ல தான் இருக்கும். ஸோ ஜிமின் கிட்ட சரி ஓகே ஜிமின் மார்னிங் சீக்கிரம் ரெடியா இரு. நம்ம 2 பேரும் போலான்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட வீட்டுக்கு போயிடுறீங்க. அதே மாதிரி ஜிமினும் வரான். ஜிமினோட அம்மா, டேய் எங்கடா போன? மதியானம் சாப்பிட கூட வீட்டுக்கு வரல. அப்படி எங்கடா போன? அது ஒன்றும் இல்லைம்மா. வயனை பார்த்தேன். அதான் பேசிட்டு இருந்தேன். வயனையா? அதானே பார்த்தேன். அவளை பார்த்தா தான் நீ வரவே மாட்டிய வீட்டுக்கு. மா சும்மா இருங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வா எதனா சாப்பிட்றியா? இல்ல. அவ கூட சேர்ந்து சாப்பிட்டு வந்துட்டேன். எனக்கு டயர்டாக இருக்கு. நான் போய் தூங்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அப்படியே அவனோட ரூமுக்கு போகிறான். அப்போ நீங்கள் ஜிமினோட வீட்டோட கதவை தான் தட்டிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின் பார்த்துட்டு, இந்த நேரத்தில் யாரு? யாருன்னா ஆர்மிஸ் கிர்மிஸ் வந்துட்டாங்களா என்ன? அப்படின்னு அவன் பயந்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறான். டேய் என்னடா சேடா ஒளியிற? மா போய் பாருமா. யாருன்னா என்னை தொடர்ந்து வந்திருக்க போறாங்க ஃபாலோ பண்ணிட்டு. என்னடா உளறிட்டு இருக்க? இல்ல நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்படுறான். என் கதை ஓப்பன் பண்ணா. நீங்க தான் இருக்கீங்க. ஆண்டி ஜிமன் இருக்கானா? இருக்கான் அவன். என்னாச்சு? இல்ல அவர்கிட்ட நான் ஃபோன் நம்பர் வாங்கவே இல்லை. அது கேட்கறதுக்காக தான் வந்தேன். அவர் எங்க? அப்படின்னு சொல்றப்ப ஜிமின் அப்படியே வெளியே வரான். ஓ நீதானா? நான் கூட ஆர்மிஸும் பயந்துட்டேன். அவ்வளோதான் நான் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சா அப்படியே குமிஞ்சிருவாங்க. அப்புறம் எனக்கு இன்னும் ப்ரெஷர் ஆகிடுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே புலம்புறான். சே பயப்படாத. ஜஸ்ட் நான் உங்ககிட்ட ஃபோன் நம்பர் தான் வாங்க வந்தேன். கேட்க மறந்துட்டேன். அதனால தான். ஏன் ஃபோன் நம்பரா? சரின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோன் நம்பர்லாம் சொல்கிறான். நீங்கள் அப்படியே நோட் பண்ணிட்டு சரி ஓகே ஜிமன் மார்னிங் ரெடியாக இரு. 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் கிளம்புறீங்க. அப்போ ஜிமன் அம்மா பார்த்துட்டு மயன் இதெல்லாம் சாப்பிட்டு போமா, நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. தென் இந்த சைட் பார்த்தா ஜிமினோட அம்மா, டேய் என்ன நீங்கள் 2 பேரும் வெளியே போகிறீங்களா என்ன? ஆமாம்மா அதான் கேட்டா எங்கன்னா போகலாமான்ட்டு. சரின்னு சொல்லிட்டு நானும் ஒத்துக்கிட்டேன். சரி ஓகேடா என்னமோ சரி நீ சந்தோஷமா இருந்தா போதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் விட்டுறாங்க. தென் அப்படியே தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜிமின் அப்படியே ட்ரெக்கிங் போகிறதுக்கு அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கான். தென் அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு ட்ரெக்கிங் போகிறதுக்காக உங்கள் திங்ஸ்லாம் பேக் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு அம்மா மட்டும்தான். அவங்க அம்மா கேட்குறாங்க, பயன் எங்கே போகிற? மா அதுவா ஜிம்மனோட ட்ரெக்கிங் போகிறான். ஏன்னா ஜிம்மன் வந்திருக்கானா என்ன? ஆமாம்மா உன்கிட்ட சொல்லவே மறந்துட்டேன். நைட்டு நான் வர்றப்ப நீ தூங்கிட்ட. அதனால தான். என்ன சொல்கிற? எப்போ வந்தான்? அவனா முந்தா நேத்தே வந்துட்டான். நானே அவனை நேற்று காலைல தான் மீட் பண்ணேன். ஓ சரி அவன் எப்படி இருக்கான்? அவனை பற்றி நிறைய நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. அதில் ட்ரூவா என்ன? என்ன நியூஸ்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. என்னம்மா சொல்கிற? என்ன நியூஸ்? அதாண்டி ஜிமின் யாரோ டேட் பண்ணிருக்கானாமே. ஏன்னா அப்படின்ட்டு நீங்கள் ஷாக்காரீங்க.
என்ன சொல்றா? ஜிம்மன் எதுக்கு எதனா சொன்னாரா என்ன? இல்ல இல்ல. அத பத்தி எதுவுமே சொல்லாம தான் இங்க வந்துட்டாரு போல. அந்த மாதிரி தான் ரூமர் போயிட்டு இருக்கு. நீ எதுவும் அவர்கிட்ட கேட்காத. உனக்கு தெரியலனால அவரு ஜாலியா இருக்காரு போல. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ என்ன? சரி ஓகேம்மா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வெளியே வரீங்க. உங்களுக்கு என்ன கன்ஃபியூஸா இருக்கு. ஒருவேளை ஜிமினி யாருன்னா டேட் பண்றானோன்னு சொல்லிட்டு லைட்டா பயமா இருக்கு. பிகாஸ் நீங்க ஜிமினை லவ் பண்ணிருக்கீங்க. அவன் டேட் பண்றேன்னு மட்டும் சொன்னான். அவ்வளவுதான் நீங்க ப்ரோக் ஆயிருவீங்க. அவன்கிட்ட அதை ஸ்ட்ரெயிட்டா பத்தியும் கேட்கவும் முடியாது. சரி இது ட்ரக்கிங் முடியிறப்ப அவன்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறீங்க. தென் இப்போ நீங்க உங்களோட வீட்ல இருந்து கிளம்பிடுறீங்க. இப்போ ஜிம்மனும் ஸ்ட்ரெயிட்டா அவன் கிளம்பி உங்க வீட்டு முன்னாடி தான் வந்து நின்றுருக்கான். ஜிம்மன் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு போலாமான்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்களும் சிரிக்கிறீங்க. சரி எப்படி போகலாம்? பைக்கில் போகலாமா இல்லை காரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்குறான். உனக்கு எது ஓகே? எனக்கு கார் தான் சேஃப் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். காரில் தானே எப்போவுமே போவேன். அன்னைக்கு பைக்கில் போகலாம். ஏன்னா பைக்னா கொஞ்சம் டேஞ்சராக இருக்குமே. அதான் ஹெல்மெட் இருக்குல்ல, ஹெல்மெட் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஹெல்மெட்டை மாட்டுறீங்க. ஜிம்மன் பார்க்குறான். பைக்கா? அது என்கிட்ட இருக்கு. நான் பைக் வச்சுருக்கேன். ஏன்னா பைக் வச்சுருக்கியா? என்னடி சொல்கிற? ஆக்சுவலி இது வந்துட்டு என்னோட தம்பியோட பைக்கு. பட் அவன் இப்போ இல்லை. அவன் வந்து ஊரில் படிச்சுட்ருக்கான் காலேஜ். அவனோட பைக் இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம அதை எடுத்துக்கலாம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜிம்மினும் அந்த பைக்கை எடுத்துக்கிறான். தென் நீங்களும் அந்த பைக்கில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. 2 பேருமே ரொம்ப ஜாலியாக ட்ரைவ் போயிட்டுருக்கீங்க. இப்போ நீங்களும் ஜிம்மினும் அந்த மலைக்கு வந்துடுறீங்க ட்ரெக்கிங் போகிறதுக்காக. பைக் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு ஸோ கீழே வந்துட்டு கொஞ்சம் கடைங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் தண்ணி வாங்குறது, தென் சம் ஸ்நாக்ஸ் வாங்குறது. ஜிம்மன் கேட்குறான் அதெல்லாம் வாங்கிக்கிறியான்ட்டு. இல்லை இல்லை எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை இல்லை அங்கே போகிறல கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் தண்ணி வாங்குறதுக்காக உள்ளே போகிறான். தென் அங்கே போயிட்டு அங்கே இருக்கவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. இது பார்க்க ஜிமின் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய்ஸெல்லாம் வச்சு சில பேர்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. பட் ஜிமின் வந்துட்டு என்ன எல்லாரும் ஜிமின் மாதிரியே இருக்க சொல்லிட்டுருப்பீங்களா என்ன? ஏன் அந்த உலகத்தில் அவன் மட்டும் தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பில் பேசுகிறான். அங்கே இருக்க கேர்ள்ஸ்லாம் ஐயோ உண்மையிலே இது ஜிமின் கிடையாது. ஜிமின் எவ்வளோ கைண்டாக இருப்பார். இவன் என்ன இவ்வளோ ரூடாக இருக்கான். இவெல்லாம் இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. நீங்களாம் சிரிக்கிறீங்க. வெளியே பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஜிம்மன் இந்த மாதிரி பேசினெல்லாம் பார்த்துட்டு அப்போ ஜிம்மன் அப்படியே வெளியே வரான். என்ன என்ன சிரிச்சிட்டு இருக்கா? இல்லை இல்லை அந்த பொண்ணுங்கிட்ட நீ ரூடாக நடந்துக்கிட்டல அதை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஏய் ஏன்டி நான் வர அப்படி நடந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இல்லை இல்லை பரவாயில்ல விடு. எவ்வளோதான் உன்னையும் டார்ச்சர் பண்ணுவாங்க. உனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் வேணாமா என்ன? நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். நானும் எத்தனை நாள் தான் இந்த ஃபேஸில் மாஸ்க்கு போட்டே தெரியுது. எனக்கு இந்த மாஸ்க்கை தூக்கி போகணுன்னு ஆசையாக இருக்குவேன். பட் முடியாது. தூக்கி போடணும்னு வச்சுக்கோயேன். இந்த ஜாக் ஃப்ரூட்டில் ஹவுஸ் ஃப்ளைஸ்லாம் வந்து முக்கியம்ல அந்த மாதிரி எண்ணெய் வந்து மொப்பாங்க. ஏன்னா புரியலை. அதாண்டி இந்த பலாப்பழத்தில் முக்கின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சொல்கிறேன். ஓ நீ அதை சொல்ல வரியா? சரி ஓகே விடு. உன் மேலே அவ்வளோ க்ரேஸாக இருக்காங்க. யங் கேர்ள்ஸோட ட்ரீம் பாய் ஆச்சு நீனு. ஓ அப்போ உனக்கு நான் இல்லையா? சச்சா எனக்கெல்லாம் உன்னோட சாங்ஸ் அவ்வளோவா பிடிக்காது. ஏன்னா ஏன் சாங்ஸ் பிடிக்காதா? அப்போ உனக்கு யார் சாங்ஸ் பிடிக்கும்? எனக்கு வந்துட்டு ஜங்குக் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் சாங்ஸா? என்ன சொல்கிற? அவன் சாங்ஸ் தான் பிடிக்குமா? என்னோட சாங்ஸ் உனக்கு ஒன்றுமே பிடிக்காதா? பிடிக்காது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு பார்த்து உங்கள் ஃபோன்லேருந்து ரிங்டோன் அடிக்குது. பார்த்தா ஜிம்மனோட ப்ராமிஸ் சாங் தான் வருது. ஜிம்மன் பார்த்து அப்படியே சிரிக்கிறான். ஏய் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு என்னோட சாங்கை ரிங்டோனாக வச்சுருக்கா? அது இது நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்தா உங்களோட ஃபோனோட நோட்டிஃபிகேஷன் டோனில் கூட ஜிம்மனோட சாங் வித் யூஸ் தான் வருது. எடி பாவி நீ என்னோட பயாஸ் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ நீங்கள் சச்சா நான் ஒன்றும் உன்னோட பயாஸ் கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட திங்ஸ் கொஞ்சம்லாம் நோட் பண்ணுறான். பார்த்தா அவன் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அந்த மோச்சி திங்ஸாக வச்சுருக்கீங்க. ஏய் ஏய் நீ என் பயாஸ் தானே? இல்லையே நான் பயாஸ் இல்லை ஜிம்மன். ஏய் பார்த்தாலே தெரியுதுடி என்னோட திங்ஸ் எல்லாம் நீ வச்சிருக்கே. எங்க உன் ஃபோனோட வால்பேப்பர் காமி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா ஜிம்மனோட வால்பேப்பர் தான் வச்சுருக்கீங்க. அடி பாவி நீ என் பயாஸா? சரி ஓகே ஓகே சரி என் பயாஸா இருக்க எதுனா வேணுமா என்ன? எந்த ஆர்மிஸுக்கு கிடைக்காத கிஃப்ட்டு என் கூட ட்ரெக்கிங் போகிறது உனக்கு கிடைச்சிருக்கு ஈஸியாக. ஜிம்மன் இங்கே பாரு, நீ வேணா மற்றவங்களுக்கு ஐடலாக இருக்கலாம். பட் நீ எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம்தான் எல்லாம் என்ன? ஓ அப்படியா? சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே அவன் ஹேண்டை பிடிக்கிறான். நீங்கள் அப்படி ஜிம்மனை பார்க்குறீங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஏன் ஹேண்டை பிடிச்சதுன்னா ஆயிடுச்சா என்ன? கையில் எதுனா இருக்காடி? ஏன்னா அடிபட்டிருக்கா? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை.
அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிவா போகலாம், டைம் ஆகுது பாரு அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே நீங்களும் ஜிமினும் இப்போ ட்ரெக்கிங் ஏற ஆரம்பிக்கிறீங்க. 2 பேரும் நிறையா ஜாலியாக பேசிக்கிட்டு லாட்ஸ் ஆஃப் ஃபன்னோட தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ ஃபைனலி அந்த பிளேஸும் ரீச் ஆகிடுறீங்க. ஸோ இப்போ டாப் வியூவில் இருந்துட்டு அப்படியே அந்த ஊரோட அழகை பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஊரோட அழகு அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிமின் உங்களை பார்த்துட்டு கேட்குறான், வயன் உனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த பிளேஸ்க்கு நம்ம 2 பேரும் ஹைஸ்கூல் படிக்கிறப்போ வந்திருந்தோம் தெரியுமா? நான் கூட அப்போ ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். அப்போ நீ கூட எனக்காக அந்த சப்ஜெக்டில் நிறைய இந்த மார்க்ஸ்லாம் போட்டியே, ஃபேக் மார்க்ஸ்லாம் ஞாபகம் இருக்கா? டேய் அது எதுக்குடா இப்போ ஞாபகப்படுத்திட்டு இருக்க? இல்லை சொன்னேன், எவ்வளோ மெமரிஸ்ல ஒரு ஒரு பிளேஸ்லையும் அப்படின்ட்டு ஜிமன் அப்படியே அந்த ஊரை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் இப்போ ஜிமன் கிட்ட இதை கேட்கலாமான்னு சொல்லிட்டு போய் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஜிமன் அப்படியே உங்களை பார்க்குறான். வயன் என்னாச்சு? அது வந்து ஜிமினா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ம் சொல்லுடி, என்ன பேசணும்? இல்லை, நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், நீ யாரையோ டேட் பண்ணிட்டுருக்கன்ட்டு. அது ரியலாக ஜிமினா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜிமன் எதுவும் பேசலாம், அவன் அப்படியே அமைதியாக இருக்கான். ஜிமன் எதனா இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது வயன் அப்படின்ட்டு கேட்குறதுக்குள்ள அந்த இடத்துல அவ்வளோ மீடியாஸ் வந்துடுறாங்க. ஜிமனுக்கு தான் ஒன்றுமே புரியல. பார்த்தா அவ்வளோ மீடியாஸ் வந்துட்டு ஜிமன் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. தென் உங்கள் முன்னாடியும் நிறைய மீடியாஸ் நின்றுட்டுருக்காங்க. ஜிமனுக்கு ஒன்றும் புரியல, இவங்களாம் எங்கேருந்துடா வந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கான். பாக் ஜிமன் சார், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணோட இந்த பொண்ணை தான் நீங்கள் டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ இந்த பொண்ணு பேர் தான் வயனா அப்படி இப்படி சொல்லிட்டு உங்களை பற்றிலாம் நிறையா நியூஸ்லாம் தெரிஞ்சிருக்கும் போல். எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, நீங்களும் ஜிமினும் வந்துட்டு கொஞ்சம் பேசிகிட்டு இருந்திருப்பீங்களா? அதில் ஒரு பொண்ணு வந்துட்டு அதெல்லாம் ஒட்டு கேட்டிருப்பா. அவள் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் போட்டிருப்பா, இந்த மாதிரி பாக் ஜிமின் அந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அதை மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ கூட்டம்லாம் வந்திருக்கு. அங்கே பார்த்தா ஆர்மிஸோட கூட்டம். தென் உங்களை வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்களும் ஜிமினும் எத்தனை வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க? நீங்கள் 2 பேர் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படி சம்திங் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஜிமின் வந்துட்டு உங்களை அங்கேருந்து ப்ரொடெக்ட் பண்ண பார்க்குறான். அவன் வந்துட்டு அப்படியே முன்னாடி நின்றுட்டு, யார் அவகிட்ட எந்த கொஷின்ஸ் கேட்கக்கூடாது, எந்த கொஷின்ஸாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கத்துறான். இப்போ எல்லாரும் வந்துட்டு ஜிமின்கிட்ட தான் கேட்குறாங்க, ஜிமன் சார் இவங்கள டேட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் உங்களோட நியூயார்க் கான்செப்ட்லாம் கேன்சல் பண்ணி இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஜிமன் வந்துட்டு, இது என்னோட பர்சனல், இதை பற்றிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. இல்லை சார், நீங்கள் சொல்லி தான் ஆகணும், உங்களோட ஆர்மிஸ்க்கு நீங்கள் ட்ரூவாக தான் இருக்கணும், இதை பற்றி நீங்கள் எங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே சில ஆர்மிஸ்லாம், ஜிமினை பாரு டேட் பண்ணிருக்கா, அந்த பொண்ணை பாரு ஜிம்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டாக இருப்பா போல, பார்க்க நல்லா தான் இருக்கா, எப்படி தான் இந்த மாதிரி ஐடலெல்லாம் டேட் பண்ணுறாளோ, அவளுக்குலாம் தைரியம் தான் வேணும்னு சொல்லிட்டு சிலர் இப்படி பேசிகிட்டு இருக்கா. இன்னொரு பேர்லாம், ஐயோ ஜிம்மன் கூட இன்னொருத்தி இருக்காளே, எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது, உனக்கு கொல்ல போறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் செம்ம கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஜிம்மனுக்கு அதை சமாளிக்கவே முடியல. அவன் அப்படியே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கான். இது பாருங்க, எதா இருந்தாலும் நான் அப்புறமா பேசலாம், தயவு செஞ்சு இப்போ எல்லாரும் நீங்கள் எது போங்க. சார் அதெல்லாம் போக முடியாது, நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு அங்கே இருக்க சில ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கொஞ்சம் இதை வல்கராக பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்மனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தென் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு இப்படி ஜிம்மனை பார்க்குறீங்க. உங்கள் கண்ணது அவ்வளோ டியர்ஸ் வருது. ஏன்னா இவ்வளோ ரிப்போர்ட்டர்ஸ் இவ்வளோ மீடியாஸ்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகிடுச்சு. அப்படியே ஜிம்மனோட ஷர்ட்டை நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அங்கே இருக்க மீடியாவில் இருக்கவங்களாம் அதெல்லாம் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, ஜிம்மனோட ட்ரெஸ்ஸாக நீங்கள் பிடிக்கிறதெல்லாம். அதை பார்க்க ஜிம்மனுக்கு கோமாது. ஸ்டாப் பண்ணுறீங்களா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அவங்க எல்லாருமே அப்படியே அந்த கேமரா ஃப்ளாஷஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இதை பற்றி நான் பேசணும் தானே? எல்லோரும் கீழே இறங்கி போங்க, நான் பேசுகிறேன். சார் நீங்கள் இங்கேயே பதில் சொல்லலாம், நான் தான் சொல்கிறேன்ல, எல்லாம் கீழே இறங்கி போங்க. கீழே போய்ட்டு ப்ரெஸ் மீட் நானே அரேஞ்ச் பண்ணுறேன், அங்கே வந்து என்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க அப்படின்ட்டு ஜிம்மன் செம்ம கோவத்தில் உங்களை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அங்கே இருக்க பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. தென் நிறைய போலீஸ்லாம் வந்துட்டு அப்படியே ஜிம்மனை உங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணி அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போனா உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நீங்களும் ஜிம்மனு காரில் வந்துட்டுருக்கீங்க. ஜிம்மன் வந்துட்டு, வன் ஆர் யூ ஆல் ரைட்? ஜிம்மன் என்னாச்சுப்பா, என்னென்னமோ பேசுகிறாங்க. வன் அதெல்லாம் நீ கேர் பண்ணிக்காத. ஏன்னா இல்லை எனக்கு புரியலை, நீ யாரையும் டேட் பண்ணுறேன்றாங்க, அது எனக்கு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கீங்க. ஜிம்மன் வந்துட்டு, வயன் இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, ஏன்னா அவங்களாம் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் எனக்கு இந்த ப்ரெஸ் மீட்டில் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா ஓகே
அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி காமாறீங்க. ஜிமினும் வந்துட்டு அவனுக்குலாம் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு உங்களை இந்த மாதிரி பார்க்குறதுக்கு. ஸோ ஜிமின் அப்படியே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக அந்த ப்ரெஸ் மீடியாலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்க அந்த இடத்துக்கு தான் வரான். ஸோ அங்கே பார்த்தா ஜிமினோட மெம்பர்ஸும் அங்கே தான் வந்திருக்காங்க. பிகாஸ் இந்த நியூஸ் தெரிஞ்சு அவங்களும் கிளம்பி வந்திருப்பாங்க. இப்போ ஜிமின் அங்கே வந்ததுக்கப்புறம் ஆரம் கேட்குறான், இப்போ என்ன பதில் சொல்லலான் இருக்கா? என்ன சொல்கிறீங்க? அது வந்து நீ ஒத்துக்கோ, இதுக்கு மேலே நீ வந்துட்டு இதை மூடி மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. புரியலை, எதை மூடி மறைக்க முடியாது? அதான் நீ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கல்ல, அதை போய் சொல்லு. ஆனால் ஜோயா தான் ஓகே சொல்லி நான் எப்படி சொல்ல முடியும்? அதை சொன்னால் அவளோட கெரியருக்கு பாதிப்பாகும்ல. அப்போ உன்னோட கெரியர் என்ன பண்ணுறது? அதுக்கு நீ ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் உன்னை விடுவாங்க, இல்லைனா அது வரையும் உன்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. இப்போ ஏதோ ஒரு பொண்ணோட சொன்னாங்கல்ல, நீ பேசாமல் அந்த பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஜிமன் வந்துட்டு என்ன பேசுறேனே தெரில. இங்கே பாரு, இது உனக்கான சொல்யூஷனை நீ பாரு ப்ளீஸ் ஜிமன். இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நீ பெருசாக எழுதிட்டு இருக்காத. உனக்கு தெரியும் தானே, இன்னும் 2 வீக்ஸில் ஜோயாவுக்கு டெபியூட் இருக்குது. அவள் கெரியர் நல்லா இருக்குன்னு நினச்சினா இதை முடிவு பண்ணு அப்படின்ட்டு ஆரம் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஜிமனும் ஓகே சொல்லிடுறான். சரி ஓகே நான் அப்படியே பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜிமன் அந்த ப்ரெஸ் மீடியா முன்னாடி தான் வந்து நிற்கிறான். சொல்லுங்க பாக் ஜிமன், நீங்கள் அந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா இல்லை அந்த ஐடலோட இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை கொஞ்சம் பேச விடுறீங்களா? சரி ஓகே சார் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. பாருங்க, நீங்கள் அந்த ஐடலோட எனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸை கிளப்பிட்டுருக்கீங்க. அதெல்லாம் ஃபேக்கு. நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வாயன், அவங்க கூட தான் இருக்கேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அவன் சொன்ன உடனே மொத்த மீடியாவும் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் அந்த பொண்ணோட தான் இருக்கீங்களா? இதை பற்றி நீங்கள் ஏன் யார்ட்டையும் சொல்லவே இல்லை? வெயிட், இது என்னோட பர்சனல், இதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ கூட நீங்கள் என் பர்சனல் எனக்கு தெரியாமலே நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. இதுக்காகவே நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கூட பண்ணலாம், என்னோடய ப்ரைவசியை டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. பட் நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். தென் இன்னொன்று, இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் என்னோட பர்சனல் லைஃப்பில் தலையிட்டிங்கன்னா நான் சில ரிப்போர்ட்டர்ஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி ஆகிடுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர்ஸே மிரட்டுறான். அங்கே இருக்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பார்த்துட்டு, சார் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் எங்களே மிரட்டுவீங்களா? ஆமாம், நீங்கள் என் ப்ரைவசிக்குள்ளே வந்தால் உங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். தென் எனி கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் கேட்குறான். அப்போ அவங்களாம் வந்துட்டு சரி சார், நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஓகே, எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. மேரேஜ் தான் பண்ணிக்க போகிறேன் அந்த பொண்ணை தான், இன்னும் 2 monthஸில் எனக்கு அவளுக்கு கல்யாணம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. சொன்னால் அடுத்த செகண்ட்லாம் அவ்வளோதான். சார் இதை நாங்கள் கவர் ஸ்டோரியாக போட்டுடலாமா? உங்களோட விஷ் என்ன வேணா போட்டுக்கோங்க அப்படின்ட்டு ஜிமன் வரான். அப்போ ஆரம் பார்த்துட்டு, டேய் என்னடா பண்ணிருக்கா, 2 மாசத்துல மேரேஜா? டேய் எனக்கு ஒரு வழி தெரிலடா, நான் அவளை கல்யாணம் பண்ணலான் இருக்கேன். அப்போ ஜோயா அப்படின்ட்டு அவன் கேட்குறான். அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஜிம்மன் எந்த பதிலும் சொல்லலை. அவன் ஸ்ட்ரைட்டாக அப்படியே அவனோட வீட்டுக்கு தான் வரான். தென் நீங்கள் அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்ட்டு ஜென்வின் சொன்னதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்குன்னா சரி ஷாக்கு. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஜிம்மன் உங்கள் வீடு முன்னாடி தான் வந்து நிற்கிறான். நீங்கள் அப்படியே போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜிம்மன் நின்றுட்டுருக்கான். பயன், நீ எல்லாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், வில் யூ மேரி மீ அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினா, நீங்கள் என்ன பேசுகிறீங்க? கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? என்னையவா? ஆமாம், உன்னை தான். உனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்ட்டு அவன் கேட்குறப்ப நீங்கள் நான் என்ன பதில் சொல்லுறதுனே தெரியல. ஜிமினோட அம்மா அப்பாலாம் அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. அதே மாதிரி உங்கள் அம்மாவும் தான். உங்கள் அம்மாவுக்குலாம் என்னடா நடக்குதுன்னு தான் பார்த்துட்ருக்காங்க. சொல்லுவேன், உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை ஜிமன், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமனும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறான். உங்களுக்கு ஒன்றும் புரியல. வந்தான், கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான், ஓகேன்னு சொன்னேன், அப்படியே போகிறேன்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கீங்க. இது பக்கம் ஜிமனோட அம்மா அப்பா, தென் உங்கள் அம்மாலாம் என்ன நடக்குதுன்னு தான் பார்த்துட்ருக்காங்க. என்ன இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க, உண்மையில லவ் பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு தான் ஜிமனோட அம்மா வந்துட்டு உங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கே தெரியலங்க. வயனை எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவா, ஆனால் இந்த விஷயத்தை எப்படி என்கிட்ட சொல்லாமல் இருந்திருப்பா? ஜிமன் சொல்லியிருப்பான் போல யாருக்கிட்டையும் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு, அதனால தான் வயன் சொல்லாமல் இருந்திருப்பா. சரி, இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்களே, நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு பண்ணிடுறாங்க.
தென் இந்த விஷயம் அப்படியே வேர்ல்டு வைல்டு ட்ரெண்ட் ஆகுது. தென் எல்லா இடத்துலயும் வந்துட்டு ஆர்மிஸ்லாம் சில பேர் சந்தோஷப்பட்டாலும், சில பேருக்குலாம் அவ்வளோதான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தென் உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் மேரேஜ் ஆக போற டேட்டும் இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது. ஜிம்மனுக்கு இந்த மேரேஜ்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. பிகாஸ் ஆஃப் இந்த மீடியா கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அவன் இந்த கல்யாணத்துக்கே ஓகே சொல்லியிருப்பான். ஸோ அவன் அதை தான் திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஒரு லவ்வே இல்லாமல் ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். தென் அவளை எப்படி நம்ம பார்த்துக்க போகிறோன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த விஷயம் ஜோயாவுக்கு தெரிய வந்திருக்கும். ஜோயா வந்துட்டு ஜிம்மனுக்கு நிறைய டைம் கால் பண்ணியிருப்பா. பட் அவன் எடுத்திருக்கவே மாட்டான். அதே மாதிரி ஆரம் கிட்ட கெஞ்சிருப்பான் நான் ஜிம்மனை பார்க்கணும்னு சொல்லிட்டு. பட் ஆரமும் வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ணியிருக்க மாட்டான். ஜோயாக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருக்கா. தென் இதே சைட் பார்த்தா ஜிம்மனும் வந்துட்டு உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே டேஸஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகி உங்களோட மேரேஜ் டேட்டும் வந்துடுது. ஸோ இன்றைக்கி தான் உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் கல்யாணம் ஆக போகுது. நீங்கள் ரொம்ப சந்தோஷத்தோட உங்களோட கனவுகளோட நீங்கள் ஜிம்மனை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. தென் அதே சைட் பார்த்தா ஜிம்மனோட மனசில் ஜோயா தான் இருக்கா. பட் இந்த கல்யாணம் ஜஸ்ட் ஒரு கட்டாயத்தெல்லாம் அவன் பண்ணுற மாதிரி இருக்கு. அவன் லைட்டாக ஒரு ஃபேக் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்களும் வந்து ஜிம்மனை பார்த்து சிரிக்கிறீங்க. தென் 2 பேருமே இப்போ சர்ச்சில் தான் இருக்கீங்க. பார் ஜிம்மன் கிட்ட கேட்குறாங்க, பார் ஜிம்மன் ஆகிய நீங்கள் கிம் வாயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமானு சொல்லிட்டு. அப்போ ஜிம்மனை வந்துட்டு சம்மதம் சொல்கிறான். அதே மாதிரி உங்களையும் கேட்குறாங்க, கிம் வாயன் ஆகிய நீங்கள் பாக் ஜிம்மனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமானு சொல்லிட்டு. தென் நீங்களும் ஜிம்மனை பார்த்து சம்மதம் சொல்லுறீங்க. 2 பேருமே அப்படியே ரிங் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த நியூஸ் வந்துட்டு அப்படியே வேர்ல்டு வைடில் ஸ்ப்ரெட் ஆகுது. பிடிஎஸ் கேப்பாப் பாடல் பாக் ஜிம்மன் அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்டான வாயனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ்லையும் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. தென் நிறைய வெப்சைட்லேயும் வந்துட்டுருக்கு. இதை அப்படியே சோயா பார்க்குறா. அவள் கண்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் வந்துட்டுருக்கு. தென் இன்றைக்கி தான் அவளோட டெபியூட்டிங் டே. அவள் அதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கா. ஜிம்மனுக்கு அதை பற்றியும் தெரியும். பட் ஜிம்மன் அதை அவளுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் கூட சொல்ல. அவன் அப்படியே தான் இருக்கான். தென் இங்கே ஜிம்மனும் நீங்களும் உங்களோட ஃபேமிலி ரிலேஷன்ஸ் கூடலாம் வந்துட்டு அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜோயா அப்படியே மனசு உடஞ்சி போயிட்டா. அந்த ஃபோட்டோவில் அவள் பார்த்துட்ருக்கா. அவங்களுக்கும் ஜிம்மனுக்கும் வெட்டிங் ஆன ஃபோட்டோவெல்லாம் பார்க்குறப்ப அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் மனசுக்குள்ளே யோசிக்கிறா, அன்றைக்கி ஜிம்மன் சொன்னப்போ நம்ம ஓகே சொல்லியிருந்தேனா இன்றைக்கி ஜிம்மனோட நான் தானே இருந்திருப்பேன் அப்படின்ட்டு தான் அவள் பார்த்துட்ருக்கா. அப்போ அவள் ஃப்ரெண்ட் லியாவெல்லாம் வந்துட்டு, ஜோயா ரெடி ஆகிட்டியா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு டெபியூட்டிங் ஆன ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. ரெடி ஆகிட்டியா? ஆ அதுவும் ரெடி ஆகிட்டுருக்க. என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு எல்லாம் புரியுது. எனக்கு உன்னோட ஜிம்மனுக்கு கல்யாணம்ன்ட்டு. பட் அதை பற்றி யோசிக்காத, உன்னோட கெரியரை பற்றி யோசி. ஏன்னா அப்படின்னு சொல்கிறப்ப அவளும் வந்துட்டு அப்படியே அவளோட கண்ணெல்லாம் வைப் பண்ணிட்டு சரின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபோனை வச்சுட்டு அவளோட டெபியூட்டிங் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறா. ஸோ இப்போ பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கா. பட் ஜிம்மன் கூட இருந்த மெமரிஸில் அவளுக்கு வந்துட்டு போகுது. சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ அங்கே இருக்கவங்க வந்துட்டு அப்படி ஜோயாவை பார்த்து முறைக்கிறாங்க. அவள் அது பெருசாக கண்டுக்கவே இல்லை. அவளை வரையும் முடிஞ்ச வரையும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக் ஸ்டேஜ் வந்துடுறா. பேக் ஸ்டேஜ் வந்தோடனே எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க ஜோயாவை பார்த்துட்டு. அங்கே இருக்க மெம்பர்ஸ்லாம் இவளால் நமக்கு தான் கெட்ட பேர் ஆகும் போல், எதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம், நம்மளோட டீமில் போட்டு நம்மள உயிரை வாங்கிட்டு இருக்காங்க, இவளுக்கு ஜிம்மன் தான் வேணும்ட்டா போக வேண்டியதானே, எதுக்கு இங்கே இருந்துட்டு நம்ம உயிரை எடுத்துருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜோயாவை திட்டிகிட்டு இருக்காங்க. ஜோயாவுக்கு அதெல்லாம் பெருசாக இல்லை. இப்போ ஜிம்மனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கா. லியா மட்டும்தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹே கேர்ள்ஸ் அமைதியாக இருங்க. அவள் நம்ம கூட ஃப்ரெண்டு தானே. அவள் இந்த மாதிரி சஃபர் ஆகிட்டு இருக்கப்ப நம்ம அவளுக்கு சப்போர்ட் தான் பண்ணணும் தவிர அவளை பட்டு ஹர்ட் பண்ணக்கூடாது. ஒரு பேசிக்காக ஒரு பொண்ணு மாதிரி யோசிங்க ஏன்னா அப்படின்ட்டு அவள் கத்துறா. அவளை பற்றி யோசிச்சா அப்போ எங்கள் கெரியர் என்ன ஆகுறது? இப்படிலாம் நாங்கள் எல்லாரையும் பற்றி யோசிச்சுட்டு இருக்க முடியாது. எங்கள் அவன் கெரியர் தான் அவனுக்கு முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. லியாக்குனா உங்ககிட்ட சொன்னால் புரியாது கேர்ள்ஸ், நீங்களாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாரும் வெளியே அனுப்பிடுறா. ஜோயானா அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுறேன்னே தெரியல, ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போயிட்டா. அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. லியா வந்துட்டு, ஜோயா ஆர் ஓகே ஜோயா? இல்லை நான் என்னோட வீட்டுக்கு போகிறேன். என்னாச்சு? இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வெளியே வரா. தென் அந்த சைடு அவங்க ஜங்குக்கும் அப்படியே வராங்க. அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே போகிறாங்க. ஜிம்மனோட கல்யாணம் சூப்பராக இருந்துச்சுல, நினச்சே பார்க்கல. ஜிம்மனுக்கு வயன் தான் கரெக்டாக இருப்பா. எப்பவுமே ஜிம்மன் வயன் தான் சொல்லிகிட்டே இருப்பான்ல. வயன் அவனுக்கு அவ்வளோ பிடிக்கனால தான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டான் போல. ஜோயா சும்மா டைம் பாஸாக இருந்திருப்பா போல அப்படின்ட்டு அவள் காதில் படணும்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே போகிறான். அவங்க ஜங்கு பார்த்துட்டு ஏன்டா அப்படி பேசுகிறா? கேட்கட்டும், நல்லா கேட்கட்டும்.
ஜிமின் அவ்வளோ கஷ்டப்படுறப்ப எனக்கு என் கெரியர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போனான்ல, அவளுக்கு இது தேவைதான் அப்படின்ட்டு தயான் வந்து இப்படி நக்கலா பேசிட்டு போயிட்டு இருக்கான். சோயா அதை பார்த்து சிரிச்சிட்டு அப்படின்னு மனசுல நினைக்கிறா. அப்போ ஜிமின் நம்மளை டைம் பாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கானான்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. தென் அங்கே இருக்க நிறையா அந்த மால்ஸ்லாம் வந்துட்டு ஜிம்மின் உங்களோட கல்யாணத்தை தான் வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. எல்லா இடத்துலையும் அதான் ஓடிட்டுருக்கு. அவளுக்குன்னா அதை பார்க்க கூட முடியல. அவள் அப்படியே வந்துட்டு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருக்கா. அவள் ஜிமின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலி ஜிமின் வந்துட்டு ஜோயாக்கு வந்து டான்ஸ் சொல்லி கொடுக்க தான் வந்திருப்பான். ஸோ அப்போ தான் வந்து 2 பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, டேட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது என்னமோ ஜிமின் தான். ஜோயா முதல்ல ஒத்துக்காம தான் இருந்திருப்பா. ஆனால் ஜிமின் வந்துட்டு அவன் எவ்வளோ லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அதை காமிச்சு அவள் லவ் பண்ண வச்சுருப்பான். ரொம்ப நல்லா தான் ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்திருக்கும். பட் இடையில இவங்க 2 பேருமே தனியாக வந்துட்டு ஒரு ட்ரிப்புக்கு போயிருப்பாங்க. அப்போ தான் அவங்க மீடியாவில் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்கும். அதெல்லாம் அவள் திங்க் பண்ணிவிட்டு அன்றைக்கி அந்த நான் ட்ரிப்புக்கு போகாமல் இருந்திருந்தேன்னா இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. தென் நம்ம 2 பேருக்குள்ளும் பிரேக்கப்பும் ஆயிருக்காது. அப்படியே மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்கா. தென் இதே சைட் பார்த்தா ஜிமின் உங்களையும் தான். இப்போ நீங்களும் ஜிமினோ உங்களோட வீட்டில் தான் இருக்கீங்க. ஜிமின் உங்கள் ரூமில் தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே ரூம்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்தோன்னே அப்படியே இருந்திருக்கான். என்னாச்சு ஜிமின், பரவாயில்ல உட்காருங்க. இட்ஸ் ஓகே வன், உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே உள்ளே வரீங்க. தென் பெட்டில் வந்து உட்காடுறீங்க. ஜிமின் வந்து உட்காரான். தென் அப்படியே உங்களை பார்க்குறான். என்னாச்சு, என்கிட்ட நீங்கள் எதனா சொல்லணுமா என்ன? அது வந்து வயன், இந்த கல்யாணத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற? என்ன நினைக்கிறேன்னா புரியல, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? வயன், இந்த கல்யாணம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கேட்குறான். இல்லை புரியலை, பிடிச்சிருக்கானா? இல்லை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டம் தானே? என்னடா அவன் இப்போ கேட்குறான்னு சொல்லிட்டு தானே பார்க்குற? இல்லை வயன், உன்கிட்ட இதை பற்றி கேட்கலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ரொம்ப சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுறதுனால அம்மா உன்கிட்ட என்னை பேசவே விடலை. அதான் கேட்குறேன், உனக்கு இந்த மேரேஜில் ஓகேவா? எனக்கு ஓகே தான் ஜிமின். உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜிமின் வந்துட்டு எந்த பதிலும் சொல்லல. ஜிமின், உங்களை தான் கேட்குறேன், உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் ஓகே தானே அப்படின்னு கேட்குறப்ப ஜிமின் வந்துட்டு அப்படியே தலையை இல்லைன்னு ஆட்டுறான். புரியலை, என்ன சொல்ல வரீங்க? வயன், நான் இந்த கல்யாணத்தை பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நான் உனக்கு பிடிச்சி போய் இந்த கல்யாணத்தை பண்ணல, ஒருட சூழ்நிலைக்காக நான் பண்ணியிருக்கேன். புரியலை, சுச்சுவேஷனுக்காகவா? என்ன சொல்ல வரீங்க? வயன், நான் ஒரு பொண்ணை டேட் பண்ணிருக்கேன். அவள் பேர் ஜோயா. அவளும் ஒரு ஐடல் தான். தென் அவள் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. அவள் இப்போ தான் ஐடலாக போகிறா. தென் அவளும் நானும் தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த விஷயம் வந்துட்டு தெரிய வந்துச்சு. அந்த பிரச்சனை அங்கே தாங்க முடியாமல் தான் நான் இங்கே வந்தேன். அகெயின் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் என்னை தேடி இங்கேயே வந்துட்டு தென் உன் கூட தான் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தென் அதனால தான் நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். பிகாஸ் நான் அப்படி நோன்னு சொல்லிகிட்டே இருந்தேன்னா என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மீடியா முன்னாடி போய் சொன்னேன். அப்படின்ட்டு ஜிமின் உங்கள் மேலே ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறான். பொய் சொன்னீங்களா? யா, நான் போய் தான் சொன்னேன். நான் சோயா தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்கள் முன்னாடியே ஜிமின் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். உங்களுக்கு நான் அப்படியே
அப்படியே உங்களோட மனசு அப்படியே உடஞ்சி போச்சு. ஜிமின் அந்த வேர்டை சொன்ன உடனே, வயன் வயன் நீ ஓகே தானே? எனக்கு தெரியும் இந்த கல்யாணம் உன் வீட்டில் யாருன்னா ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அம்மா எதனா சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சி நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. நம்ம ஒரு 1 இயரில் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் சோயாவும் ஒரு பெரிய கொஞ்சம் ஐடல் ஆகிடுவா. அப்புறம் நானும் அவளை கல்யாணம் பண்ணிப்போம். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது வயன். உனக்கான பணத்தை நான் செட்டில் பண்ணிடுறேன். ஏன்னா இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜாக நினச்சிக்கோ, இல்லைன்னா ஒரு ஃபேக் மேரேஜாக நினச்சிக்கோ வயன் அப்படின்ட்டு ஜிமன் சொல்கிறான். உங்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன்னே தெரியல. அப்படியே ஜிமன் பேசின அந்த வேர்ட்ஸை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமன் பார்த்துட்டு வயன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை புஷ் பண்ணுறான். நீங்கள் ஜிமன் என்ன சொன்னீங்க? ஃபேக் ஆர் கான்ட்ராக்ட் மேரேஜ்னு வச்சுக்கவா? யாவன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இந்த சுச்சுவேஷனை நீ மட்டும் தான் என்னை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். என்னை புரிஞ்சுப்பியா வயன்? கிட்ட பெக் பண்ணி கேட்குறேன். என்னால் அந்த மீடியாஸும் ரிப்போர்ட்ஸையும் சமாளிக்க முடியல வயன். அவங்க கொடுக்குற டென்ஷன், டிப்ரெஷன் எல்லாம் சேர்த்து என்னை எதாவது பண்ணிக்க தோண்டிடுவயன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. 1 இயர் மட்டும் எனக்கு நீ ஒய்ஃப் ஆயிரு அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே உங்ககிட்ட பெக் பண்ணி கேட்குறான். நீங்கள் அப்படியே ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு, நீ எதுக்கு ஜிமின் என்கிட்ட பெக் பண்ணுற? நான் உனக்காக இதை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே ஒத்துக்கிறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் பாயன், ரொம்ப தேங்க்ஸ். எங்கே நீ என்கிட்ட சண்டை போடுவியோ, என்னை திட்டுவியோன்னு நினச்சேன். பட் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டல. நீ எப்பவும் சரி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக நீ எப்பவும் இருந்திருக்கவான். அதனால தான் உன்கிட்ட இந்த விஷயத்த நான் தைரியமாக சொன்னேன். எனக்கு சந்தோஷமான் அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படியே மனசுக்குள்ள எல்லாம் போச்சுல்ல, அப்போ இவன் மனசில் நான் சுத்தமாக இல்லையா? அப்போ இந்த கல்யாணம் எல்லாம் பொய்யா அப்படின்ட்டு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு, சரி மேன், சரி நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, நீ தூங்குறியா? எனக்கு தூக்கம் வருது. தென் மார்னிங் நம்ம அங்கே கிளம்பணும், சியோலுக்கு வேறு போகணும், சரியா? ஆ சியோலுக்கா? ஆமாம் மேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அதனால் உடனே நான் கூட்டிகிட்டு போயிடுறேன். நம்ம 2 பேரும் சியோல் போயிடலாம். ஏன்னா ஆ சரி ஓகே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பெட்டில் படுக்கிறீங்க. ஒரு மாதிரி ப்ரோக் ஆகிட்டு ஜிமின் அந்த சைடு படுத்துட்டு அவன் அப்படியே சொல்கிறான், இன்றைக்கி தான் நான் நிம்மதியாக தூங்க போகிறேன், எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்குன்னா உங்கள் லைஃபே போயிடுச்சுல்ல, ஒரு மாதிரி மனசு உடைஞ்ச மாதிரி அப்படியே படுத்துருக்கீங்க. உங்களால் கத்தி கூட அழுவ முடியல. அப்படியே உங்கள் வாயை பொத்திக்கிட்டு அப்படியே அழுவுறீங்க. ஏன்னா அழுதா கூட அவன் இதெல்லாம் கேட்பான்னு சொல்லிட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அழுதுட்ருக்கீங்க. தென் இப்போ அப்படியே ஜிமின் தூங்கியிருப்பான். அப்படியே எந்திரிச்சு மேலே மொட்டை மாடிக்கு வந்துடுறீங்க. உங்களால் முடியலை. என்ன பேசுகிறான்? ஃபேக் மேரேஜ்ன்றான், கான்ட்ராக்ட் என்னென்னமோ சொல்கிறான். அவன் மனசில் நான் இல்லையா? சோயா ஜோயா சோயா லவ் பண்ணுறேன், அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு என்கிட்ட சொல்கிறான். அப்பவும் சரி இப்போவும் சரி அவன் என்னை ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்துருக்கானா? மற்றபடி அவன் மனசில் நான் இல்லையா? என்னடி நடக்குது உனக்கு? யார்கிட்ட போய் நான் சொல்ல போறேன்? ஒரு வருஷம் தான் ஜிமினோட நான் இருப்பேன்னா? ஜிமினா நீ அப்ப லவ் பண்ணல ஜிமினா? அப்ப அப்ப நான் லைஃப்ல இருக்க மாட்டேனா? எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட என்னால பார்க்க முடியல. இத்தனை வருஷம் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். ஆனா நீ எப்படி ஜிமினா எனக்கு இப்படி பண்ணலாம்? இதுல ஒன்னு சொல்ல என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு என் மனசுல இருக்கிற காதல உன்கிட்ட நான் சொல்லியிருக்கணும். உன்னோட கெரியர், உன் லைஃபை பார்த்தேன்னா என் காதலை பார்க்காம விட்டுட்டேன். அன்னைக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு நீ என் கூட இருந்திருப்பல்ல. எல்லாம் எல்லாம் ஏன் தப்பு தான் ஜிமினா. இதுக்கப்புறம் அதை நினச்சி என்ன ஃபீல் பண்ண? அட்லீஸ்ட் உன்னோட விஷயம்னாச்சும் நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணை வைப் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்கி வரீங்க. ஜிமின் நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த பெட்டில் வந்து படுக்கிறீங்க, உங்கள் மனசு உடஞ்சி போன மாதிரியே. ஸோ அப்படியே தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது.
நீங்களும் ஜிமினும் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. இப்போ 2 பேருமே காரில் தான் வந்துட்டுருக்கீங்க. ஜிமின்னா ரொம்ப ஹாப்பியாக அப்படியே டிரைவ் பண்ணிட்டே வந்துட்டுருக்கான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் சேடாக தான் இருக்கீங்க. அவன் என்ன நினச்சிக்கிறான்னா உங்கள் அம்மாவை விட்டு வரனால நீங்கள் கொஞ்சம் சோகமாக இருக்கீங்கன்ட்டு. பட் அவனுக்கு எதுவும் தெரியாது போல். ஜிமின் கேட்குறான், வயன் ஃபீல் பண்ணாத, வீக்லி ஒன் டைம் உங்கள் அம்மா பார்க்கறதுக்காக நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே ஜிமின் அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. என்னாச்சு, ஏன் நீ ஒரு மாதிரியாவே இருக்கா? எதனா தலைவலிக்குதா என்ன? உடம்புக்கு எதனா பிரச்சனையா வயன் அப்படின்ட்டு அவள் உங்களை அப்படியே தொடுறான். நீங்கள் அப்படி ஜிம்மனோட ஹேண்ட் இது பண்ணுறீங்க. இல்லை நான் ஓகே தான் அப்படின்ட்டு ஜிம்மன் கிட்ட கொஞ்சம் லைட்டாக டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறீங்க. ஜிம்மனும் அதை புரிஞ்சுக்கிறான். சரி ஓகே, அவன் நம்மக்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறானா நம்ம அப்படியே விட்டுடலான்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் உங்களுக்கு ஹர்ட் ஆகுது. தென் இப்போ நீங்களும் ஜிம்மனும் ட்ராவல் பண்ணி உங்களுடைய இடத்துக்கும் வந்துடுறீங்க. ஜிம்மன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கான். இப்போ ஜிம்மன் உள்ளே வர்றப்ப நிறைய மீடியாஸ் நின்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் அவங்க கூட வர்றப்ப உங்களையும் சுற்றி நிறைய பேர் நின்றுக்கிறாங்க. ஜிம்மன் வந்துட்டு என் ஒய்ஃப்க்கு இதெல்லாம் பிடிக்காது, அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எந்த கொஷின்ஸாக இருந்தாலும் என்கிட்ட மட்டும் கேளுங்கன்னு சொல்லிட்டு இப்போ கூட உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி அவன் அப்படியே உள்ளே தான் அனுப்புகிறான். என்ன ஜிம்மன் சார், மேரேஜ் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் ஹனிமூன் தானே அப்படின்னு கேட்குறப்ப அப்போ அவன் ரிப்போர்ட்டரை பார்த்துட்டு ஜிம்மன் நக்கலாக கேட்குறான். என்ன ஹனிமூன் டிக்கெட் போட்டிங்களா? சரி டிக்கெட் கொடுங்க, நாங்கள் 2 பேர் போயிட்டு வரோம். ரொம்ப கஷ்டப்படுறேன்ல, இருக்கிறதுலே ரொம்ப லோயஸ்ட் சேலரி வாங்குற கேப்பப் ஐடல் நான் தானே, அதை பற்றி கவலை உங்களுக்கு என்ன அப்படின்னு ஜிம்மன் அப்படியே நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். தென் இதுக்கப்புறம் மைக்கை தூக்கிட்டு ஏன் முன்னாடியெல்லாம் வந்து நிற்காதீங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கான ப்ரைவேட் லைஃப் எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கவங்களாம் நோஸ் கட் பண்ணி அங்கேருந்து அனுப்பிடுறான். தென் ஜிம்மன் அப்படியே உள்ளே வரான். உள்ளே வந்து பார்த்துட்டு உங்களை தான் தேடிட்டு இருக்கான். வயன், வயன் எங்கே இருக்கா வயன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். பார்த்தா நீங்கள் ஒரு ரூம்லேருந்து வெளியே வரீங்க. ஜிம்மன் கிட்ட சொல்கிறீங்க, ஜிம்மன் நான் இந்த ரூமில் ஸ்டே பண்ணிக்கிறேன். ஏன் என்னாச்சு? என் ரூம்லேயும் ஸ்டே பண்ணிக்கோ. இல்லை ஜோயன்மன், நான் எங்கே ஸ்டே பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். வயன் வேணாம், நீ மேலே ஸ்டே பண்ணிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு நான் ஹர்ட் ஆகுது. நீ வேணா ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, ஆனால் நான் உன்னை ஃப்ரெண்டாக பார்க்கலையே, நான் என்னோடய லவரை தானே பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நாங்கள் மனசுக்குள்ளே பேசிக்கிறீங்க. ஜிவன் கேட்குறான், என்னாச்சு வயன், ஆர் யூ ஆல்ரைட்? நத்திங் ஜிவன், கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன்ல, அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. சரி ஓகே, நீ ரெஸ்ட் எடு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். யா ஜிவன் அப்படின்ட்டு ஜிமன் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறான். எதுக்காகனா ஜோயாவை பார்க்கறதுக்காக தான். தென் இப்போ அவன் ஆஃபீஸ்க்கு வந்துடுறான். ஆஃபீஸ்க்கு வந்தோடனே மெம்பர்ஸ்லாம் ஆச்சரியமாயிட்டாங்க. டேய் ஜிமினா, என்னடா இன்றைக்கே வந்துட்டேன், நேற்று தான்டா கல்யாணம் ஆச்சு. டேய் அதெல்லாம் இருக்கட்டும், ஜோயா எங்க அப்படின்னு கேட்குறப்ப தான் கோவருது. டேய் இப்போ எதுக்கு நீ ஜோயாவை கேட்குற? டேய் ஜோயா எங்கன்னு கேட்டேன். அவளை எங்களுக்கு தெரியாது. ஆரம் நீ சொல்லு, ஜோயா எங்க? டேய் அதான் தான் கேட்குறான், நீ எதுக்கு ஜோயாவை கேட்டுட்ருக்க? உனக்கும் வாங்கி தானே கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ எதுக்கு நீ ஜோயாவோட லைஃப்பில் தலையிட்டு இருக்கா? அதான் சொல்லிட்டல, அவளுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்ட்டு. கேட்ட கேள்விக்கு மொதட்டு பதில் சொல்லு, ஜோயா எங்கன்னு கேட்டேன். அது எங்களுக்கு தெரியாதுடா, நீங்கள் கேட்டால் பதில் சொல்ல மாட்டீங்க, நான் ஸ்ட்ரெயிட்டாக குரூப் கிட்டே போய் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க குரூப் மெம்பர்ஸ் கிட்ட ஜிமன் கேட்க வரான். அங்கே இருக்க மெம்பர்ஸ்க்கும் ஜோயாக்கு எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியல. இல்லை அவளை நேற்று தான் பார்த்தோம், நேற்று ப்ரோக்ராமில் கூட ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை, ஒரு மாதிரி சொதப்பிட்டான், அதனால மெம்பர்ஸ் கொஞ்சம் பேர் திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லியா சொல்லிட்டு இருப்பா. என்னாச்சு, அவள் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையா? இல்லை அவள் சரியாகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அது கேட்டோன்னே ஜிமனுக்கு கஷ்டமாயிடுச்சு. பிகாஸ் ஜிமனுக்கு தெரியும் அவனுக்கு கல்யாணம் ஆக போகிற சோக்கத்தில் தான் அவள் அப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. சரி நான் ஜோயா பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறேன், தென் அவள் இங்கே வந்தானா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக சார் இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ ஜிமன் ஜோயா தேடி அவளோட வீட்டுக்கு தான் வந்திருப்பான். பார்த்தா ஜோயா அவளோட வீட்டில் தான் இருக்கா, ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக இருக்கா. ஜிமன் அப்படியே வீட்டோட காலிங் பெல் அடிச்சிட்ருக்கா. ஜோயானா கதவை திறக்கவே இல்லை. ஜிமன் கதவை அடிக்கிறான். ஜோயா கதவை தர, ஜோயா கதவை தர, ஜிமன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப ஜோயா போய் அப்படியே ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா ஜிமன். ஜிமினா, ஜிமினா ஏன் ஜிமன் இப்படி பண்ண? என்னை விட்டு எதுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண ஜிமன்? உன் மனசில் நான் இல்லையா? ஜிமினா ஏன் ஜிமன் அப்படி பண்ண? என்னை ஏன்டா ஏமாத்தின அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா வந்துட்டு ஜிமனோட ஷர்ட் காலரை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஜிமன் வந்துட்டு ஜோயா தான் உள்ளே போய் பேசிக்கலாம். இல்லை இல்லை நீ எனக்கு பதில் சொல்லணும். ஜோயா நான் சொல்கிறேன்ல உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் வந்துட்டு அப்படி ஜோயா உள்ளே கூப்பிட்டு போகிறான். தென் ஜோயா அப்படியே ஜிமனோட ஷர்ட் கலரை பிடிச்சிட்டு, ஜிமன் ஜிமன் ஏன் ஜிமன் இப்படி பண்ண? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம் இல்லை, அதை விட்டுட்டு
அதை விட்டுட்டு என்ன மறந்துட்டு அந்த பொண்ணை நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கல? உனக்கு உண்மையிலே மேலே லவ் இல்லையா ஜிமன்? தயாங்க என்னென்னமோ சொல்றாரு. நீ என்னை யூஸ் பண்ணியா ஜிமன்? ஏய், யார்டி சொன்னா? தயாங்க எனக்கு சொன்னாரு. ஜிமன் ஜஸ்ட் டைம் பாஸ்க்கு தான் இவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பான். அவனுக்கு உண்மையிலே வயன் மேலே தான் லவ் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்போ உண்மையிலே ஜிமன் நீ என்னை யூஸ் தான் பண்ணியா அப்படின்ட்டு ஜோயா கேட்குறா. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? உண்மையாக லவ் பண்ணுடி. உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது தானடி நான் இந்த மாதிரி மேரேஜே பண்ணேன். புரியல, நீங்க என்ன சொல்றீங்க? பாரு, இந்த மீடியாக்காரங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. என்ன நோண்டுறேன்னு சொல்லிட்டு அவனோட கெரியர் எதனா பண்ணி விட்டுருவானுங்க. அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எந்த மீடியாவும் நீங்கள் அந்த ஐடலோட அஃபேரில் இருக்கீங்களா, நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களான்னு சொல்லி எவனும் கேட்க மாட்டான். தென் எனக்கு பிரச்சனை முடிஞ்சிடும். அதே மாதிரி உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுக்காக தாண்டி நான் இந்த கல்யாணமே பண்ணேன். என்ன அப்போ இந்த கல்யாணம் ஜஸ்ட் 1 இயருக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் அவள் தனியாக போயிடுவா, நான் தனியாக போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப சோயா அப்படியே பார்க்குறா. என்னாச்சுடி ஜிமன்? நீ உண்மையாக தானே சொல்கிற? உண்மையை தாண்டி சொல்கிறேன். நான் ஒன்றை தாண்டி லவ் பண்ணுறேன். என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க சோயா. ஐ லவ் யூ டி அப்படின்ட்டு ஜோயாவோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். ஜோயானா அப்படி சிம்மனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, நீ என்னை விட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு. உனக்கு தெரியும் தானே இந்த உலகத்தில் இழைக்கிட்டு இருக்குது நீ மட்டும்தான்ட்டு. சிம்மன், எந்த ஒரு சூழ்நிலையை விட்டு போயிட மாட்டேன்ல. ஏய், நான் ஏன்டி போனோம்? நான் ஏன் போனோம்? உன்னை நான் பார்த்துப்பேன்டி. 1 வருஷம் மட்டும்தான். நீ ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துரு. அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா சரி, ஓகே ஜிமன். எனக்கு இப்போதான் உயிரே வந்துச்சு தெரியுமா. ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மனோட ஃபேஸ் எல்லாம் கிஸ் பண்ணுறா ஜோயா. ஜிம்மனும் வந்துட்டு ஜோயாவோட பேக் கிஸ் பண்ணிட்டு இருக்கான் லிப்ஸை. தென் 2 பேருமே இப்படி மாற்றி மாற்றி அவங்க லவ்வை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தென் இதே சைடு பார்த்தா உங்களை நீங்கள் நான் ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் உட்காந்துட்டு இருக்கீங்க. யார்கிட்டையும் சரியாக பேசல. உங்கள் அம்மா கூட கால் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அட்டனே பண்ணியிருக்க மாட்டீங்க. தென் அப்படியே தான் டைம் போயிருக்கும். ஜிமன் ஜோயா கூட இருந்துட்டு அப்படியே ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வரான். தென் நீங்கள் அதை பற்றி கூட எதுவும் கேட்கல. நீங்கள் உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. லைட் ஏரியதை பார்த்துட்டு ஜிவன் அப்படியே ரூம்குள்ளே வரான். வயன் இன்னும் தூங்கலையான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இல்லை ஜிவன், புக் படிச்சுட்டு இருந்தேன், அதனால தான். சரி, ஓகே, நீ தூங்கு. தென் நான் மேலே போய் தூங்கிக்கிறேன். என்னடா சொல்லுவேன், நீ மேலே வரியா? இல்லை, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமன் சரின்னு சொல்லிட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மேலே போயிடுறான். தென் நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்துட்டு செம்மையாக அழுவுறீங்க. உங்களால் ஏற்றுக்க முடியல. ஜிமன் எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு உங்களால் யோசிக்க முடியுது. ஜோயா பார்க்க தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கீங்க. தென் அப்படியே தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. தென் ஜிமன் அப்படியே சீக்கிரமாக கிளம்பிட்டு இருக்கான். ஜிமன் இல்லை, அவன் மார்னிங்கே சீக்கிரம் கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க சொல்லியிருப்பாங்க. உங்களுக்குனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தென் அப்படியே தான் அந்த டே போயிருக்கோம். இப்போ ஜிமன் எங்கே இருந்திருப்பானா, ஜோயா கூட தான் இருந்திருப்பான். பிகாஸ் அவள் பர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக பண்ணலன்னு சொல்லிட்டு அவளுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறதுப்பான். பார் ஜோயா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீ உன்னோட கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணு. ஏன்னா நீ ஒரு நல்ல கேப்பப்பாடர் ஆகணும். தென் அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஜோயா வந்து கேட்டுட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வந்து ஜிமனை ஹக் பண்ணிக்கிறா. ஓகே ஜிமன், நீ சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன். தென் நீ எப்போவுமே என் கூட தானே இருப்ப? கண்டிப்பாடி, நான் எப்போவுமே உன் கூட மட்டும் தான் இருப்பேன். ஏன்னா ஓகே அப்படின்ட்டு அவள் டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே ஜிம்மனோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறா. இதை வந்துட்டு தயாங்கும் ஜங்குக்கும் பார்த்துட்டாங்க. அவ்வளோதான், அவங்களுக்குலாம் ஒன்றும் புரியல. டேய், இவன் என்னடா பண்ணிருக்கான்? வீட்டில் கல்யாணம் பண்ணி ஒருத்தி வச்சுட்டு இங்கே வந்து இவங்கிட்ட கொஞ்சிட்டு இருக்கான். டேய், ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்ட்டு அப்படியே தயாங் ஜங்கு கிட்ட சொல்கிறான். டேய், எனக்கும் புரியலடா, இரு அவன் வெளியே வரட்டும், நம்ம கேட்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அவனுங்க 2 பேருமே வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போ ஜிம்மன் வந்துட்டு சரி, ஓகே ஜோயா, எனக்கு ஒரு ஷூட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். தென் உன்னோட நெக்ஸ்ட் சாங்குக்கு நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணு. ஏன்னா ஓகே ஜிமன், ஓகே பாய். தென் நைட்டு வீட்டுக்கு வருவீங்களா? யா, நான் வீட்டுக்கு வரேன். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜிம்மன் அப்படியே கிளம்பி வெளியே வரான். பார்த்தா இவனுங்க 2 பேர் நின்றுட்டு இருக்கானுங்க. பார்த்து ஜிம்மனுக்கு என்ன பேசணும் தெரில. நீங்கள் என்னடா பண்ணிருக்கீங்க? அதை நாங்கள் தான் கேட்கணும். நீ என்ன பண்ணிருக்க அவ கூட?
புரியல. என்ன கேட்க வரீங்க? புரியலையா? ஜோயாவை எதுக்குடா கிஸ் பண்ண அப்படின்னு தான் கேட்குறான். டேய், ஜோயா கிஸ் பண்ணா நான் லவ் பண்ணுறேன். லவ் பண்ணுறியா? அப்போ வயன் வயனா? வயனை ஒன்று நான் லவ் பண்ணலே. அப்போ எதுக்குடா கல்யாணம் பண்ணா? இந்த மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்க்கு தப்பிக்கிறதுக்காக வயனை கல்யாணம் பண்ணா? டேய், உன்னோட சுயநலத்துக்காக வயனோட லைஃப்பை நீ இது பண்ணுவியா? டேய் அடங்கு நான் வாங்கிட்டே நான் அதை பற்றி சொல்லிட்டேன். அவளே பெருசாக எதுவும் எடுத்துக்கல. நீ என்னமோ பெருசாக சீன் போட்டிருக்கா? ஏன்னா வயனே எதுவுமே எடுத்துக்கலையா? டேய், லூஸ் மாதிரி பண்ணிருக்காத ஜுமன். என்ன பண்ணிட்டு இருக்கா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவ கூட போய் இந்த மாதிரி இருந்தா என்ன ரிலேஷன்ஷிப் தெரியுமா? இதுக்கு பேர் அஃபார்டா. டேய், தப்பா பேசாத. என்னடா தப்பா பேசாத? இதுக்கு பேரே அதான்டா. நீ வச்சிருக்கிறது அஃபேர், அதுவும் ஜோயா கூட. டேய், நீ அறிவு இருக்கா இல்லையா? உன்னை தூக்கி போட்டதுனடா அவ போனா. அவ கூட போயிருக்கா. டேய், அவ இடத்துல இருந்து யோசிப்பாரு. என்ன, அவ பண்ணது ஒன்றும் தப்பு கிடையாது. அவளுக்கு அது கரெக்ட்னு பட்டுச்சு, அவ இதை பண்ணா. ஆனா நான் அவளை விட்டு போனோன்னு அவளை எவ்வளோ ஃபீல் பண்ணா தெரியுமா? அப்போ வயனை பத்தி நீ நினைக்கல? டேய், வயனை பத்தி நான் ஏன்டா நினைக்கணும் அப்படின்ட்டு ஜிமன் கேட்குறான். ஏன்னா நீ ஏன் நினைக்கணுமா? டேய் ஜிமன், ஒரு பொண்ணோட லைஃப்ல நீ விளையாண்டுட்டு இருக்க உனக்கு தெரியுதா இல்லையாடா அப்படின்னு தான் அவன் கேட்க. ஜங்கு கொண்டு டே தான் நீ அமைதியாரு. அவன் என்னமோ புரியாத மாதிரி பேசிட்டு இருக்கான். அவனுக்கு புரியறப்ப புரியட்டும், நீ எதுவும் பேசிக்காதவா அப்படின்னு தாங்க பிடிச்சி இழுக்கிறான். அப்படியே ஜங்குக்கு வந்து தாங்க பிடிச்சி இழுக்கிறான். டி வேணாண்டா, அவன்கிட்ட பேசி ஒன்றும் புரிய போறது இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி எழுதிட்டு போயிட்டு இருக்கான். டி என்னடா பண்ணிருக்கான் அவன்? பைத்தியக்கார மாதிரி பண்ணிருக்கான்டா. அந்த பொண்ணு லைஃப் அழிச்சிட்டு இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்களா? இது சரியான சாடிஸ்டா அவன் அப்படின்ட்டு தான் கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கான். ஆனா ஜிமன் இதை பெருசாலாம் எடுத்துக்கல. இவன் எதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணிருக்கான்? சம்மந்தப்பட்ட அவளே அமைதியா தான் இருக்கான். இவன் என்னமோ இவ்வளோ ரியாக்ட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவன் பெருசாவே எடுத்துக்கலாம். தென் இப்போ அந்த ஷூட்டிங் தான் வந்திருக்கான். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க ஜிமன் கால் பண்றீங்க. ஜிமன் பாக்குறான் இவ எதுக்கு இப்போ கால் பண்றான்னு சொல்லிட்டு. ஸோ அட்டன் பண்ணாம தான் இருக்கான். சரி நீங்க அகைன் கால் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அட்டன் பண்றான். ஹலோ வய, நான் ஷூட்டிங்ல இருக்கேன், எதா இருந்தாலும் அப்புறம் கால் பண்றியா? ஜிமன் ஒரே நிமிஷம். இன்னைக்கு நைட் நீங்க சீக்கிரம் வருவீங்களா? எதுக்கு வயன் கேட்குறா? இல்லை கொஞ்சம் சீக்கிரம் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்குறீங்க. ஜிமன் வந்துட்டு சரி ஓகே வயன் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கட் பண்ணிடுறான். நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க, இன்னைக்கு நைட் அவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம ஊருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜிமன் ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டான். இந்த ஜோயா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஜிமன் நம்ம 2 பேரும் சேர்ந்தா வீட்டுக்கு போகலாம், நீ எனக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. சரின்னு சொல்லிட்டு ஜிமனும் ஓகே சொல்லிடுறான். இப்போ ஜிமனும் ஜோயாவும் ஒன்னா தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஜோ கேட்குறா, ஜிமன் உனக்கு எனக்கு எதனா குக் பண்ணி தரவா? ஏய் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ ஏற்கனவே டயர்டாக இருக்க, நான் குக் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் பண்ணுறீங்களா? ஆமாம் ஆமாம் நானே பண்ணுறேன் என் பொண்டாட்டிக்காக. என்ன ஒய்ஃபா? ஆமாண்டி, வருங்கால ஒய்ஃப் தானே நீ எனக்கு. என்ன? ஆமாம்ல, நான் வருங்கால பார்க் ஜிமனோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா நல்லா ஸ்மைல் பண்ணுறா. தென் 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜிமன் வந்து ஜோயாவை ரொம்பவே பார்த்துக்கிறான். தென் ஜோயாவை ஒரு வேலையும் பார்க்கவில்ல, அவன் தான் எல்லாமே குக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ உங்ககிட்ட இருந்து கால் வருது. அது ஜிமன் பார்க்குறான். பார்த்துட்டு எதுவும் பெருசாலாம் ரியாக்ட் பண்ணல. அவனுக்கு ஞாபகமும் இல்லை நீங்கள் சீக்கிரம் வர சொல்லியிருப்பீங்களேன்ட்டு. அதை தான் அவன் யோசிக்காம அவன் வாட்டு ஜோயா கூட தான் இருந்துட்டு இருக்கான். ஜோயா பார்க்குறான் அவங்க கால் வரதை பார்த்தோன்னே அவளுக்கு மூஞ்சே மாறி போகுது. ஜிமன் அதை நோட் பண்ணிட்டு என்னாச்சு என் பொண்டாட்டிக்கு மூஞ்சி மாறி போச்சு? இல்லை, இது என்ன கால் வான்கிட்டேருந்து வந்துட்டுருக்கு, எதுக்காக உனக்கு இப்போ கால் பண்ணிட்டுருக்கா? தெரியலையே. சரி நான் ஒரே நிமிஷத்தில் பேசிட்டு வச்சிருவா. எதுக்கு ஜிமன்? வேணாமே, ஒரே நிமிஷம்தான் பேசிட்டு வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அட்டன் பண்ணுறான். வயனா கொஞ்சம் வெளியே இருக்கேன், எதா இருந்தாலும் அப்புறம் பேசுறியா? ஜிமன் நீங்கள் வீட்டுக்கு வரலையா? நான் உங்ககிட்ட சொன்னல இன்னைக்கு சீக்கிரம் வர சொல்லி. ஓ ஆமாம்ல, வயனா ஒரு 1 ஹவரில் வந்துடுறேன். 1 ஹவர் இல்லையா? என்னாச்சு, எங்கன்னா போறியா என்ன? ஆமாம் ஜிமன், நான் ஊருக்கு போகலான் இருக்கேன், அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான் இருந்தேன், அதான் கேட்டேன். என்ன வயன் சொல்கிற? ஊருக்கு போறியா? ஏன் என்னாச்சு அப்படின்னு ஜிமன் கேட்குறான். ஜோயா பார்த்துட்ருக்கா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரிலன்ட்டான். அப்போ ஜோயாவோட வாய்ஸ் உங்களுக்கு கேட்குது. ஜிமன் இப்போ ஜோயாவோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களும் கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க. ஜிமன் நீங்கள் 1 ஹவர் கழிச்சு வாங்க, நான் வைக்கிறேன். என்னாச்சு வயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்குள்ளே அவள் அப்படியே கட் பண்ணிட்டா. அப்போ ஜோயா பார்த்துட்டு என்னாச்சு, அவங்க எங்கே போகிறாங்களா? தெரியல, ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறா. என்னாச்சு அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். எதுனா ப்ராப்ளமா என்ன?
தெரியலையே, போனா தான் தெரியும். சரி ஜோயா, நான் உனக்கு குக் பண்ணிட்டேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா? ஆ சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜோயாவும் ஜிமனும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜிமனுக்கு தான் ஒன்றும் புரியல. எதுக்காக நீங்கள் போறீங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். ஜோயா வந்துட்டு ஜிமன் இதில் நீ சால்ட் ஓவரா போட்டேன்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனால் ஜிமன் அதை கண்டிருக்க மாட்டான். ஜிமன் ஒன்று தான். ஏய் என்னடி சால்ட் ஓவர் ஆயிடுச்சா? சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு பெப்பர் அதிகமாக போடுறான். ஜிமன் எதுக்கு பெப்பர் போடுறேன்? எனக்கு பெப்பர் ஒத்துக்காது உனக்கு தெரியாதா? ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருமல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஜிமன் பார்த்துட்டு ஜோயா நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஜிமன் என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? இல்லை ஜோயா, நான் உன்ட்ட அப்புறம் பேசுகிறேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரைட்டாக உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு தான் வரான். தென் நீங்கள் வெளியே தான் வெயிட் பண்ணிருக்கீங்க உங்களோட திங்ஸ்லாம் வச்சுக்கிட்டு. ஜிமனை பார்க்குறீங்க. ஜிமனை பார்த்துட்டு சரி ஜிமன் நான் கிளம்பவா? இவன் நீ எங்கே போகலான் இருக்க? வீட்டுக்கு தான் ஜிமன். அதுவும் இல்லாமல் இங்கே தனியாக இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு. அம்மா கூட போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரனே. ஏன் ஏன் அப்படி சொல்கிற? இப்போ திடீர்னு போனோன்னா எதனா கேட்க மாட்டாங்களா வீட்டில்? இல்லை இல்லை, நான் எதனா சொல்லி சமாளிச்சுக்கிறேன். எனக்கு இங்கே தனியாக இருக்க ஒரு பிடிக்கல ஜிமன், அதனால தான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஜிமன் நான் உங்களை விடுற மாதிரியே இல்லை. இல்லைவன் நீ போத்தாவில்ல, நீ இங்கே இரு. தனியாக இருக்க ஏன் ஃபீல் பண்ணிருக்க? இங்கே எங்கன்னா வெளியே போயிட்டு வா. இல்லை ஜிமன், நான் வெளியே போக முடியாது. போனாலும் என்னை எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு மாதிரியா இருக்கு. அட்லீஸ்ட் ஊருக்கு போயிட்டு அம்மா கூட நான் இருந்துப்பேன். ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. பட் ஜிமன் வந்துட்டு இல்லைவன் நீ ஒன்றும் போத்தாவில்ல, வீட்டுக்குள்ள வா அப்படின்ட்டு உங்கள் சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறான். ஜிமன் நான் இங்கே இருக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன், எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் அப்படி பண்ணிருக்கீங்க? கொஞ்ச நாச்சும் என்னை பற்றி யோசிங்க. உங்களை பற்றி நான் யோசிக்கிறேன்ல, அட்லீஸ்ட் 1% என்னை பற்றி யோசிங்க அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி சொல்கிறீங்க. ஜிமன் டேர்ன் பண்ணி பார்க்குறான். புரியல, நீங்கள் என்ன சொல்ல வர? உங்களை பற்றி யோசிச்சல ஜிமன். நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் இன்னொரு பொண்ணை தான் லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட சொன்னப்போ நான் எதுவுமே சொல்லாமல் உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழுங்கன்னு சொன்னல. அதே மாதிரி என்ன மட்டும் ஏன் ஜிமன் நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க? எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதை நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். இல்லை முடியல ஜிமன். இப்போ நீங்கள் யார் கூட இருந்துட்டு வந்திருக்கீங்க எனக்கு தெரியும். ஜோயா கூட தானே? எனக்கு தெரியும். ஒன்று சொல்லவா ஜிமன்? என்னால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஏற்றுக்க முடியலை அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. என்ன சொல்ல வர? நான் அப்படி பண்ணுறது உன்னால் ஏற்றுக்க முடியலையா? என்ன வளரிட்டு இருக்கவன்? ஜிமன் எத்தனை நாள் தான் நானும் இதை மறைச்சி வச்சுட்டு இருப்பேன், உன்கிட்ட சொல்லான்னு இருக்கேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜிமன், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமன் அப்படி பார்க்குறான். என்னவான்னு சொல்கிற? நீ லவ் பண்ணுறியா? ஆமாம் ஜிமன், உன்னை நான் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிருக்கேன். உன்கிட்ட நான் ஹைஸ்கூல் படிக்கும் போதே ப்ரப்போஸ் பண்ணலான் தான் இருந்தேன். பட் அந்த டைமில் தான் நீ ஆடிஷன் செலக்ட் ஆகிட்ட. சரி லவ் பண்ண உன் லைஃப்பில் எதுனா அட்வென்ச்சர் ஆயிருமென்னு சொல்லிட்டு நான் என்னோடய லவ்வை சொல்லாமலே இருந்துட்டேன். ஆனால் அதை ஏன் சொல்லாமல் இருந்தேன்னு சொல்லிட்டு நான் இப்போ ரெக்ரெட் பண்ணிருக்கேன் ஜிமன். அன்றைக்கு மட்டும் என்னோட லவ்வை நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன்னா இன்னைக்கு நீ என்னதான் லவ் பண்ணிருந்துருப்பல்ல அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமனுக்குலாம் ஒன்றுமே புரியல. வயன் என்ன பேசிகிட்டு இருக்க? உண்மையாக சொல்கிறியா? நீ என்னை லவ் பண்ணுறியா? ஆமாம் ஜிமன், நான் உனக்கு அதிகமாக லவ் பண்ணுறேன். இந்த உலகத்தில் நான் ஒன்றை மட்டும் தான் ஜிமன் அதிகமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வேணும் ஜிமன். ஆனால் உன்னோட மனசில் நான் இல்லைன்னு எனக்கு தெரியும். உன்னோட மனசில் ஜோயா தான் இருக்கா. அவளுக்கு தான் நீ நான் அதிகமான லவ்வை கொடுத்துட்ருக்க. எனக்கு வலிக்குது ஜிமன், எனக்கு வலிக்குது. நானும் மனுஷி தானே, எனக்கும் மனசு இருக்கு ஜிமன். என்னால் முடியலை. நான் ஒய்ஃபும் வீட்டில் இருக்கேன். ஆனால் என்னை விட்டுட்டு நீ சுயவை பார்க்க போற. புரியுது நீ எவ்வளோ லவ் பண்ணுற. என்னால் அதை ஏற்றுக்க முடியலையே. என்னால் முடியல ஜிமினா, என்னால் முடியல. இந்த வீட்டில் இருக்க முடியல. ப்ளீஸ் என்னை விட்டுரு. அட்லீஸ்ட் என் அம்மா கூட நான் இருந்துக்கிறேன் இந்த ஒரு வருஷம். உனக்கு வேணுது டிவோர்ஸ் தானே, நான் சைன் பண்ணி தந்துடுறேன். ப்ளீஸ் என்னை விட்டுரு ஜிமினா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜிமன் கிட்ட பெக் பண்ணுறீங்க. ஜிமன் அப்படியே உங்களை பார்க்குறான். வயன் என்ன பேசுகிற? ஏன் அப்படி பெக் பண்ணிருக்க? என்னை என்ன பண்ண சொல்கிற? என்னை என்ன பண்ண சொல்கிற ஜிமினா? இங்கே இருந்தால் நான் செத்துருவேன் போல. என்னால் முடியல. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுரு. அன்னைக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற சொன்னப்ப நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இந்த உலகத்துல
நான் தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது ஐம் த ஒன் ஆஃப் த அன்லக்கி பர்சன் இன் த வேர்ல்டு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப ஜெமன் உங்களே பார்த்துட்டு இருக்கான். நானும் எத்தனை நாள் தான் ஜெமன் உங்ககிட்ட நான் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்க முடியும்? என்னால முடியலடா, என்னால சுத்தமா முடியல. அப்படி நீங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு பெக் பண்ணிருக்கீங்க. ஜிமன் அப்படியே உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். தென் ஜிமன் வந்துட்டு, வயன் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீ என்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணுற, பட் புரியுது நான் உன் மனசில் இல்லை. அது எனக்கு தெரியும் ஜிமேனா, எனக்கு தெரியும். நீ யார் கூட இருக்கணும்னு நினச்சி சந்தோஷமாக இருப்பியோ அவங்க கூட இரு. நீ என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். பிகாஸ் இது உன்னோட லைஃப். என்னால் உனக்கு சின்ன சந்தோஷம் கிடைச்சாலும் எனக்கு போதும் ஜிமேனா. எனக்கு கல்யாணம் பண்ணதுனால உனக்கு சில ப்ராப்ளம்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டல்ல, அது எனக்கு போதும். நீ என்ன லவ் பண்ணன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். அப்படி நான் சொல்லவும் கூடாது, தப்பு. ஏன்னா அவன் மனசில் இன்னொரு பொண்ணு இருக்கா. நான் அந்த இடத்துக்கு வரவும் மாட்டேன் ஜிமேனா. பட் என்னால் உன்னை இன்னொரு பொண்ணோட பார்க்க முடியாது ஜிமேனா. எனக்கு வலிக்குது, எனக்கு ரொம்ப வலிக்குது. இந்த பெயினை யார்கிட்ட என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் அது உங்ககிட்ட மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். என்ன என்ன அப்படின்னு நீங்க ஒரு மாதிரி திணறீங்க. அப்ப ஜிம்மன் வந்துட்டு அப்படியே உங்களை டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். முடியல ஜிம்மினா, என்னால சுத்தமா முடியல. நீ என்ன லவ் பண்றேன்னு நினைச்சிட்டு தானே உனக்கு கல்யாணம் பண்ணேன். ஆனா அன்னைக்கு நைட் நீ சொன்னிய அந்த விஷயம் என் தலையில இடிய தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு ஜிம்மினா. நான் ரொம்ப ரெக்ரெட் பண்றேன் ஜிம்மன். அன்னைக்கு நான் ப்ரோபோஸ் பண்ணாம ஏன்டா விட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்ரெட் பண்றேன். உனக்கு கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னை விட்டு போடாது ஜிம்மன் சொல்ல தோணுது. பட் என்னால முடியல. ஏன்னா உன் மனசுல நான் தான் இல்லையே. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஜிம்மனா. நான் உன்னை இழந்துட்டேன்னு சொல்லிட்டு. நான் ஒய்ஃப் தான், பட் மனசார இல்லைல்ல. உன் மனசு ஃபுல்லா சோயா தானே இருக்கா. I understand. பட் இந்த பாலா போன மனசு புரிஞ்சுக்க மாட்டேங்குது. ஜிம்மன் உனக்கு கிடையாது. ஜிம்மன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கா. அவனை மறந்துடுன்னு சொல்லிட்டு இந்த மனசு புரிஞ்சுக்க மாட்டேங்குது ஜிம்மனா. ஜிம்மனா, என்னால முடியல. ப்ளீஸ் எனக்கு இந்த பெயின் வேணாம். அட்லீஸ்ட் எனக்கு ஒன்று. அப்படி இல்லைனா எங்க அம்மா கிட்ட என்ன விட்டு ஜிம்மன், உனக்கு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்கீங்க. ஜிம்மன் உங்களை டைட்டா ஹக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஹெட்டை பேட் பண்ணிருக்கான். ஒன் காம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஹெட்டை தான் பேட் பண்ணிருக்கான். நீங்க ரொம்ப அழுது அப்படியே ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் போயிடுறீங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு பெயினாக இருந்திருப்பீங்க. ஜிம்மன் அப்படியே பார்க்குறான். வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை இது பண்ணுறான். பட் நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. தென் அவன் அப்படியே தூக்கிட்டு போய் அவனோட ரூமில் தான் அவங்கள படுக்க வைக்கிறான். தென் அப்படியே பெட்ஷீட்டை போத்திட்டு, அவனுக்கு புரியுது நீங்கள் ரொம்ப அழுது மயக்கமாயிட்டீங்கன்னு சொல்லிட்டு தென் அவன் அப்படியே உங்களை தூங்க விட்டுறான். தென் நைட்டு ஃபுல்லாக அவங்க கையை பிடிச்சிட்டு அவனும் அப்படியே பெட்லேயே தான் படுத்து தூங்கியிருப்பான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு பார்க்குறீங்க, ஜிம்மன் அப்படியே உங்கள் காலுக்கிட்ட படுத்துட்டு இருக்கான். நீங்கள் ஜிம்மன் என்னாச்சு? நீங்கள் வயன் அரி ஓகேண்ணா? டாக்டர்கிட்ட போகலாமா? இல்லை நான் ஓகே தான். நைட்டு உங்ககிட்ட எதனா பேசியிருந்தேண்ணா? தயவு செஞ்சு வயன் அதை பற்றி எதுவும் பேச வேணாம். நீ நார்மலாக இரு, ஓகேவா? புரியல. நீ நார்மலாக இருன்னு சொன்ன ஜிம்மன். அது நான் என் அம்மா கிட்ட இல்லை வயன், இந்த 1 year மட்டும் நீ என் கூட இரு. தென் உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜிம்மன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். உங்களுக்குன்னா ஒன்றுமே புரியல. நீங்கள் ஜிம்மன் போகிறதா பார்த்துட்ருக்கீங்க. அப்போ பார்த்து மெய்டு உங்களோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஜிம்மனோட ரூமில் ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. நீங்கள் கேட்குறீங்க, எதுக்கு இந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறீங்க? சார் தான் மேம் வைக்க சொன்னாங்க. சார் இனிமேல் இங்கேயே உங்கள் திங்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க மேம் அப்படின்னு சொல்கிறப்போ உங்களுக்கு நான் சரி கன்ஃபியூஸ்டு. அப்படின்னு நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. பார்த்தா ஜிம்மன் கீழே உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக. நீங்கள் வந்து உட்காந்தோடனே, சரி வயன் சாப்பிட்லாமா
அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை ஆட்டுறீங்க. இப்போ ஜிமினும் நீங்களும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின் உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான் நீங்கள் சாப்பிட்றத. தென் அவன் மனசுக்குள்ள நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். நீங்கள் அவனை கட்டி பிடிச்சிட்டு அழுதது, ஏன்னா அவன்கிட்ட பெக் பண்ணதெல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வந்து போகுது. பட் அவங்கள பார்க்குறப்ப அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் அவன் எதுவுமே வெளியவே காமிச்சிக்கல. தென் அவன் அவங்கக்கிட்ட சொல்கிறான், பாய் நான் ஆஃப்டர்நூன் வந்துடுவேன், நம்ம 2 பேரும் வெளியே போகலாம். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் ஜமன், வேணாம். இல்லை வயன், 2 பேரும் மூவிக்கு போகலாம், ஏன்னா நான் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறான். இந்த பக்கம் பார்த்தா உங்களுக்குன்னா ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுன்னு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜமன் அப்படியே அவனோட ஆஃபீஸ் தான் கிளம்பி வரான். தென் வந்ததுல இந்த மெம்பர்ஸ் யாருமே ஜமன் கிட்ட சரியாவே பேசல. பிகாஸ் நேற்று நடந்தது தயான் மாதிரி எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பான். அவங்க எல்லாருக்குமே ஜமன் மேலே கோவம். ஜமன் போயிட்டு தயான் கிட்ட பேச போவான். தயான் வந்துட்டு, ஜங்குக் இனிமே அவன் என்கிட்ட பேச வேணான்னு சொல்றா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறான். ஜங்குக்கை பார்த்துட்டு ஜமன், டேய் என்னடா ஆச்சு, அவன் ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்கான்? இது நீ பண்ண வேலைக்கு தான் வீட்டில் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு இங்கே ஒருத்தைய வச்சுட்டு இருக்க. நீலாம் என்ன மாதிரியா பையன்டா? சே, அசிங்கமால உனக்கு. டேய் வாயை மூடுங்க. இப்போ என்ன நான் தப்பா பண்ணிட்டேன்? தப்பு தாண்டா பண்ணிருக்க. ஒய்ஃபுக்கு நீ துரோகம் பண்ணியிருக்கல, அதுக்கு பேர் என்ன? டேய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? நான் என்னமோ அவளை லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தி கூட சுத்திட்டு இருக்க மாதிரி. ஆமா அப்படிதான் பண்ணிருக்க. டேய் ஜங்கு, உனக்கு தெரியும் தானே நான் அவளை லவ் பண்ணலன்ட்டு? தெரியும் தாண்டா. பட் நீ கல்யாணம் பண்ணிருக்கல, அந்த ரிலேஷன்ஷிப்க்கு நீ மதிப்பு கொடுக்கல. கல்யாணன்றது ஒரு பியூரானது, ஒரு புனிதமான உறவு. அதுக்கு போய் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க. நீ என்னதான் சோயாவை லவ் பண்ணாலும் சோயா உன்னோட லவ்வர் மட்டும்தான், பாயனோட ஒய்ஃப். நீ ஒய்ஃபுக்கு தான் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதை விட்டுட்டு சோயா கொடுத்துட்டு இருக்க. என்ன பைத்தியமா ஜமன் அப்படின்ட்டு ஜங்கு கேட்குறான். அப்போ ஜமன் வந்து ஜங்குக்கோட காலரை பிடிச்சிட்டு, டேய் என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ தான் காலரை தட்டி விட்டுட்டு, அவன் கரெக்டாக தான் பேசிட்டு இருக்கான், நீ தான் தப்பாக நடந்துட்டு இருக்க. இங்கே பாரு, சோயா லவ் பண்ணுறதை விட்டுட்டு வாயனோட வேலை பாரு. தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்காத. சோயா லைஃப்பை சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாயனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாயனோட லைஃப்பை அழிச்சிட்டு இருக்கா. நீ என்ன பெரிய நல்லவனாடா அப்படின்ட்டு தான் கேட்குறான். டேய் பாரு, வாயனை அதை பற்றி பெருசாக எதுவும் எடுத்துக்கலையா? டேய் இவன் நம்மளை பற்றி என்னடா நினச்சிட்டு இருக்கான்? நம்மளாம் முட்டாள் நினைக்கிறானா? நேற்று நீனும் வாயனும் பேசிட்டு இருக்குது நாங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஜிம்மனுக்கு ஒன்றுமே புரியல. வாயனவன் கிட்ட பெக் பண்ணிட்டு இருக்கத நானும் ஜங்குக்கும் பார்த்தோம். பாவண்டாவ அவ்வளோ கெஞ்சிரா. எங்ககிட்ட நைட்டு ஃபோன் பண்ணி ஜிம்மன் அங்கே வந்தாரா இன்னும் வரலன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தா. சரி ஓகே, பார்க்கறதுக்காக தான் அங்கே நாங்கள் வந்திருந்தோம், அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. சரி ஓகே நீ வந்துட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்குள்ள அங்கே பார்த்தா நீங்கள் 2 பேரும் என்னமோ சீரியஸாக பேசிட்டு இருந்தீங்க. அப்போ தான் தெரிஞ்சுது நீ சோயாவோட இருந்துட்டு வந்திருக்க. வாயனோட கூப்பிட்டுருக்கா தானே, அதை விட உனக்கு சோயாவோட இருக்குன்னு ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனை பார்த்துட்டு தான் கேட்குறான். அப்போ ஜிமன் எதுவுமே பதில் சொல்ல ஆரம் பார்த்துட்டு கேட்குறான்ல பதில சொல்றா. என்ன அப்படியே அமைதியாவே இருந்துடலான்னு நினைப்பா? அவ்வளோ கெஞ்சிருக்காலாமே, எப்படா உனக்கு மனசு வருது? ஒரு பொண்ணை அள்ள வச்சுட்டு நீ சந்தோஷமா இருக்க? டேய் ஏன்டா அப்படி பேசுறீங்க? என்ன வேணுட்டாடா பண்ணிருக்கேன், வேணுட்டு தாண்டா பண்ணிருக்க. இப்போ கூட உனக்கு சான்ஸ் இருக்கு. நீ சோயா கிட்ட புரிய வச்சுட்டு நீ வாயனோட வாழ பாரு என்ன அப்படின்னு சொல்றப்ப ஜிம்மன் வந்து அதை ஏத்துக்கிற மாதிரியே இல்லை. பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் மனசுல ஜோயா மட்டும்தான் இருக்கா. என்னால வாயனை லவ் பண்ண முடியாது. பாருங்க, அவ என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான். தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க என்னமோ என்ன ஏதோ பெரிய தப்பு பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. வாயனை 1 இயர் நான் நல்லாவே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஏன்னா 1 இயர் நல்லா பார்த்துப்பியா? புரியல. அப்படி உண்மையில அவளை டிவோர்ஸ் பண்ண போறியா? ஆமா, டிவோர்ஸ் தான் பண்ண போறேன். என்னால ஜோயா விட்டுட்டு இன்னொரு பொண்ணெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்ட்டு அவன் பேசிட்டு போறான். தேவலாம் டீ என்னடா அவன் ஃபக்கு மாதிரி பேசிட்டு இருக்கான், அறிவு இருக்கா இல்லையாடா அவனுக்கு? டீ தேவ் அமைதியாருடா. என்னடா அமைதியாரு? ஒரு பொண்ணோட வாழ்க்கையா போயிட்டு இருக்கு, லூசு மாதிரி பேசி போயிட்டு இருக்கான். டேய் இவன் பைத்தியம் பிடிச்சுதான்ட்டு தெரிய போறான் அப்படின்னு தேவன் கத்த. மெம்பர்ஸ்லாம் அவனை கூல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஜிம்மன் எங்க வந்திருக்கானா? ஜோயா பாக்கிறதுக்காக தான் வந்திருக்கான். ஜோயா அங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஜோயா பார்த்தோன்னே ஜிம்மன் போய் பேக்கப் பண்ணிக்கிறான். ஜோயா டர்ன் பண்ணி பாக்குறான். என்னாச்சு, பியோர் மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ஜோயா, நான் எப்படியோ ஹக் பண்ணிக்கிறேனே கொஞ்ச நேரம்னு சொல்லிட்டு அப்படியே பேக்கப் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். இப்போ ஜோயா அப்படியே டர்ன் பண்ணி ஜிம்மனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா.
என்னாச்சு? எதனா ப்ராப்ளமா? அப்படின்ட்டு அவ கேட்குறா. அப்ப ஜிமன், இது நடந்தது எதுவுமே சொல்லல. இது சொன்னா அவ எதனா நினைச்சுப்பாளன்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்ல. மெம்பர்ஸோட சின்ன சண்டை. அவ்வளவுதான். எதுக்கு நீங்க தேவையில்லாம அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? டேய், நான் ஒன்றும் சண்டை போடலடி. அவங்க தான் போடுறானுங்க. தேவையில்லாம. என்ன? எதுக்கு போட்டாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நீ அதை விடு. நீ பர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா பண்ணியா? ஆ, ஏதோ பண்ண ஜிமன். ஏதோ பண்ணியா? என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நீ ஒரு பெரிய ஐடல் அவன் பார்த்தா ஏதோ பண்ணன்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல, நேத்து வேற நீங்க சீக்கிரம் போயிட்டீங்களா? எனக்கு வேற மனசு ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. அதான் பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா பண்ண முடியாம போயிடுச்சு. என்ன சோயா பேசிட்டு இருக்க? லூசா நீனு? அதெல்லாம் பார்த்து எதையும் யோசிக்க கூடாது என்ன? சரி சரி, நான் எதையும் யோசிக்கல. சரி, என்ன இன்னைக்கு திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க? எதனா இம்பார்ட்டனா? இல்ல இல்ல, எனக்கு ஆஃப்டர்நூன் நான் கொஞ்சம் வேலையா வெளியே போறேன். அது சொல்றதுக்காக தான் வந்தேன். சரி, போயிட்டு எப்போ வருவீங்க? அது நாளைக்கு வருவேன். நாளைக்கா? ஏன், என்னாச்சு? ரொம்ப தூரம் போறீங்களா என்ன? ஆ, அப்படின்னு வச்சுக்கலாம். வச்சுக்கலாமா? புரியல. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அது சோயா, நான் வயனோட மூவிக்கு போறேன் அப்படின்னு சொல்றப்பா சோயாக்குலாம் மூஞ்சி மாறி ஆகுது. ஏன்னா வயனோட மூவிக்கு போறீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? எதுக்கு அவங்களோட நீங்க மூவிக்கெல்லாம் போறீங்க? அவங்க கூப்பிட்டாங்களா? இல்ல, அவ ஒண்ணு கூப்பிடல. நான் தான் கூட்டு போறேன். பிகாஸ் என் அம்மா இதெல்லாம் கேட்டுட்டே இருக்காங்க. அவங்கள சமாளிக்கிறதுக்காக தான் கூட்டு போறேன். ஓ, அப்படியா? சரி, மூவி போயிட்டு என்னை பார்க்க வரலாம்ல? இல்ல, அவ கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் வருவா அப்படின்ட்டு ஜோயா கிட்ட கேட்குறான். ஜோயாக்குன்னா ஒண்ணுமே புரியல. என்னடா பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கா. இங்க பாரு, எதுவும் யோசிக்காத. நான் எப்பவுமே உன்னதாண்டி லவ் பண்ணுவேன். ஜஸ்ட் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னா ஒரு ஃப்ரெண்டா தான். ஏன்னா ஜிமன், எனக்கு உங்க மேல ட்ரஸ்ட் இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணோட நீங்க வெளியே போறப்ப கொஞ்சம் நான் யோசிக்க தானே செய்வேன். புரியுதுடி, புரியுது. நான் அவகிட்ட ஜஸ்ட் பேச, தென் அவளுக்கு எதனா தேவைன்னா அதை செய்யறதுக்கு மட்டும்தான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஏன்னா சரி, ஓகே, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுயாவும் அனுப்பி வைக்கிறா. இந்த பக்கம் பார்த்தா ஜிமன் இப்போ உங்களை பக்கத்துக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்கான். பட் நீங்க ரெடி ஆகாம தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜிமன் கேட்குறான், தயவு செஞ்சு ரெடி ஆகுவா, ஏன் அப்படி உட்காந்துட்டே இருக்க? இல்லை ஜிமன், நான் வரல. ஜிவயன், ப்ளீஸ், நான் உன்னை பெக் பண்றேன், தயவு செஞ்சு என் கூட வா அப்படின்னு ஜிமன் சொன்னப்ப அடுத்த செகண்டே நீங்க எதுவுமே பேசல. அப்படியே ஸ்ட்ரைட்டா ரூமுக்கு போயிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. தென் நீங்களும் ரெடி ஆயிட்டு அப்படியே வெளியே வரீங்க. ஒரு அழகான ஒரு saree தான் வியர் பண்ணியிருக்கீங்க. நீங்களும் அப்படியே ரெடி ஆயிட்டு வந்துடுறீங்க. ரெண்டு பேருமே இப்போ மூவி தான் பார்க்க வந்திருக்கீங்க. மூவி தான் ஓடிட்டு இருக்கு. அது வந்துட்டு ஒரு ரொமான்டிக் மூவி தான். நீங்க நல்லா இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமினும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டு இருக்கான். தென் அப்போ ஜோயா கிட்ட இருந்து கால் வருது. ஜிமின் வந்துட்டு அப்படியே ஜோயா கிட்ட பேசுறான். என்னாச்சு? ஜிமினா, நீங்க எந்த படத்துக்கு போயிருக்கீங்க? நாளைக்கு நாமளும் அந்த படத்துக்கு போக தான் கேட்டேன். அது ஏதோ ஒரு ரொமான்டிக் மூவி தான். ரொமான்டிக் மூவியா? எதுக்கு அந்த படத்துக்குலாம் நீங்க அவங்களோட போறீங்க? ஏய், அதான் டிக்கெட் கிடைச்சது, அதனால தான் வந்தேன். என்னாச்சு? இல்லை இல்லை, நாளைக்கு ஏன் கூட அந்த படத்துக்கு நீங்கள் வரீங்க ஏன்னா? ஆ, சரி, ஓகே அப்படின்ட்டு அவன் அப்படியே கட் பண்ணுறான். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே லைட்டாக உங்களுக்கு கஷ்டமா அது. பட் எதுவுமே பேசிக்காம அப்படியே மூவி பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ரெண்டு பேருமே மூவி பார்த்து முடிச்சுட்டு இப்போ வெளியே வரீங்க. ஜிம்மன் வந்துட்டு, மைன் எதனா சாப்பிட்றியா? இல்லை இல்லை, வீட்டுக்கு போகலாம். இல்லை இல்லை, நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் ஒரு ரெஸ்டாரண்ட் தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஸோ நீங்களும் ஜிம்மன் அந்த ரெஸ்டாரண்ட் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அங்கே யாருமே கிடையாது. ஜிம்மன் சொல்லியிருப்பான், நான் எல்லாமே புக் பண்ணிட்டேன், நம்ம மட்டும் தான் இருக்கோன்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே பொறுமையாக உட்காந்துட்டு அங்கே இருக்க மேலே இருக்க மூன்ஸ் அண்ட் ஸ்டார்ஸை பார்த்து ரசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. தென் அது வந்து ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் தான். ஜிம்மன் சொல்கிறான், இங்கே நிறைய டிஷ்ஷஸ் ஃபேமஸாக இருக்கும், உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு எதனா ஆர்டர் பண்ணுங்க சாப்பிடுன்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஜிம்மன் வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணுறான். அவளுக்கு தான் தெரியும்ல, நீங்கள் ஹைஸ்கூலில் ஒன்றா தான் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்குன்னு எல்லாமே தெரியும். நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அது எப்படி மறப்பேன்? எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு ஸ்பைசியான ஃபுட்டு பிடிக்கவே பிடிக்காது. தென் உனக்கு சீ ஃபுட்ஸ் அலர்ஜி அப்படின்ட்டு அவன் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் ஜிம்மனை பார்த்துட்டு என்னை இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்க, அப்போ ஏன் என் மனசு உனக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேட்குறீங்க. ஜிம்மன் எந்த பதிலும் சொல்லலை. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்க வெயிட்டர் வந்துட்டு,
சார் வேற எதனா வேணுமா? இல்ல இல்ல இதுவே போதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அமைதியாயிடுறான். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஃபுட்டெல்லாம் வந்துடுது. 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஜிமின் அப்படியே நீங்க போறதே பார்த்து நடந்து வந்துட்டு இருக்கான். அவனுக்குன்னா மனசுக்குள்ள 1000 கேள்வி ஓடிட்டு இருக்கு. இவ எதுக்கு நம்மள இந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்கான்? இன்னமும் நம்ம ஏன் நம்ம கிடைப்ப அவன் நினைக்கிறா? அப்படின்னு தான் அவன் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். தென் 2 பேருமே இப்ப கார்ல ஏறி உட்காந்துறீங்க. உங்களுக்குன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜிமின் இப்படி பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த தியேட்டர்ல ஜோயா கூட பேசினது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஜோயா கிட்ட பேசிட்டு தான் வந்திருப்பான். அதெல்லாம் திங்க் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்கீங்க. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ வீட்டுக்கும் வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஜிமின் உங்ககிட்ட ஒன்று பேசணும்னு சொல்கிறான். நீங்கள் கேட்குறீங்க என்னதுன்ட்டு. வன் எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் இப்போ நம்ம இதை ரெஜிஸ்டர் பண்ணாதான் நமக்கு 1 இயர்க்குள்ளே டைவர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பேப்பரை நீ கையெழுத்து போட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸை காமிக்கிறான். நீங்கள் அதை பார்த்துட்டு செம ஷாக்காகிறீங்க. பட் ஜிமின் அதை வந்துட்டு உங்ககிட்ட கேட்டுட்டு அப்படியே கொடுத்துட்டு போகிறான். நீங்கள் அப்படியே அந்த டைவர்ஸ் பேப்பரை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்குன்னா உங்களோட கல்யாண வாழ்க்கை இன்னும் 1 வருஷத்தில் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தென் ஒரு பெயினோட ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அந்த டிவோர்ஸ் நோட்டீஸில் உங்களோட சிக்னேச்சரை போடுறீங்க. ஜிமின் அங்கேருந்து தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்கான். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சிக்னேச்சர் போட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. பட் அவன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான், வன் இதெல்லாம் உன் நல்லதுக்காக தான். ஏன்னா என் மனசில் எப்பவுமே சோயா மட்டும்தான் இருப்பா. என்னால் உன்னை லவ் பண்ண முடியாது வன். ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சொல்லிக்கிறான். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் ஜிமன் கிட்ட சைன் போட்டு அந்த பேப்பரையும் கொடுத்துருப்பீங்க. தென் இப்படியே தான்டா உங்கள் டேஸஸ் போக ஆரம்பிக்குது. ஜிமின் அப்பப்போ உங்கள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, தென் ஜோயா கூட தான் அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. உங்களுக்குன்னா ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கையை நீங்கள் அப்படியே ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளாக நீங்கள் ஜிமினை விட்டு போக போகிறீங்கன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. தென் அப்படியே ஒரு 6 மந்த் போயிருக்கோம். இப்போ ஜோயா வந்துட்டு ஒரு அளவுக்கு கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டா. தென் அவளுக்காக அவங்க டீமுக்காக சக்ஸஸ் மீட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சக்ஸஸ் மீட்டில் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதில் ஜிமினும் இருக்கான். ஜோயா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஜிமன் கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறா. ஜிமன் இப்போ நானும் ஒரு ஐடல் ஆகிட்டல்ல, எனக்கும் நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா. தென் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேன் மீட்லாம் வைக்க போகிறாங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜோயா அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கா. ஜிமின் அதை ரசிச்சுட்டு இருக்கான். ஓ இப்போ நீயும் ஐடல் ஆகிட்ட, அப்போ நான் அவனோட ஃபேன் பாய் தானே? சொல்லு, நான் ஃபேன் பாய் தானே? ஆமாம், நீங்கள் தான் என்னோடய ஃபேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா வந்து அப்படி ஜிமினை ஹக் பண்ணிக்கிறா. ஜிமினா, இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்ன? நான் வந்துட்டு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ஆக போகிறேன். ஏன்னா என்ன பிராண்டு? அதான் செலன். செலன் பிராண்ட் அம்பாசிடரா? ஏய் சூப்பர். என்ன சொல்கிற? எப்பவுமே தயவங்க தானே செலக்ட் ஆவான், நீ செலக்ட் ஆயிருக்க? இல்லை, பாய்ஸ் குரூப்பில் அவரை செலக்ட் ஆயிருக்காரு, கேர்ள்ஸ் குரூப்பில் நான் செலக்ட் ஆயிருக்கேன். ஸோ அதுக்காக நான் ஃப்ரான்ஸ் போக போகிறேன் நாளைக்கு. என்னடி இவ்வளோ லேட்டாக சொல்கிறேன்? ஐயோ ஜிமன், எனக்கே மத்தியானம் தான் நியூஸ் தெரிஞ்சுது. நான் உங்ககிட்ட சொல்லானே இருந்தேன். பட் இந்த சக்ஸஸ் மீட்னால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. சரி, நாளைக்கு நான் ஃப்ரான்ஸ் போகிறேன், நீங்களும் வருவீங்களா அப்படின்னு கேட்குறப்ப ஜிமின் வந்துட்டு, இல்லடி எனக்கு நாளைக்கு ஒரு ஷூட்டிங் இருக்குது. ஸோ அதுக்கு நான் போக வேண்டியதாக இருக்குது. நீ பத்திரமா போயிட்டு வா. என்ன? ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டு லைட்டாக சுகமாரா. என்னடி ஆச்சு? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை. சரி, நம்ம 2 பேர் ட்ரிங்க் பண்ணலாமா? ட்ரிங்க்கா? இதெல்லாம் எப்போ பண்ண கற்றுக்கிட்ட? இல்லை, அவங்க கூட பண்ணணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு சேவும் ஜிமனும் இங்கே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காங்க. தேவங்க ஜங்குக்கலாம் அவங்க கூட பேசுகிறதே கிடையாது ஜிமன் கிட்ட. ஜிமன் அதை பெருசாகவும் எடுத்துக்க மாட்டான். அவன் லைஃப் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். ஜோயாவும் ஜிமனும் நல்லாவே ட்ரிங்க் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் தேவங்க கால் பண்ணுறீங்க. தேவங்க கால் பண்ணி அவர் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. தேவங்க வந்துட்டு அவன் கொஞ்சம் வேலையாக இருக்கான், அவன் எதா இருந்தாலும் நான் அவனுக்கு அப்புறமா கால் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ண போகிறான். அப்போ நீங்கள் அவர் இப்போ ஜோயா கூட தானே இருக்காரு அப்படின்னு கேட்குறப்ப தேவங்களாம் எதுவும் சொல்ல முடியல. ஜோயா கூட இருக்காருன்னு சொல்லுங்க, நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். ஆமாவன், இப்போ அவன் ஜோயா கூட தான் இருக்கான். சரி ஓகே, அவர் பத்திரமா வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்ட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. தேவங்கனா பாவம் இல்லை, இவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட சொல்கிறான். நமக்கு புரியுது, இந்த லூஸுக்கு புரிய மாட்டேங்குது. பாரு எப்படி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அவ கூட.
என்னமோ கட்டின பொண்டாட்டி மாதிரி. ச்சே, ஏன் தான் அப்படி நடந்துக்கிறானோ அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. தென் அப்படியே ஜோயாவும் ஜிமினும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிட்டாங்க. இப்போ 2 பேருமே தள்ளாடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போ ஜோயா வந்துட்டு அவன் மெம்பர்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா, ஜாலியாக டான்ஸ் பண்ணுறது. தென் லியா வந்துட்டு நீ என்ன ஓவராக குடிச்சிருக்கியா, சரி வா ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போகிறான். இல்லை இல்லை, நான் வரமாட்டேன், இன்னைக்கு நான் என்ஜாய் பண்ண போகிறேன், பிகாஸ் ஐ எம் த கேபாப் ஐடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துறான். அப்போ ஜிமின் டைட்டாக ஆக் பண்ணிட்டு, ஏய் நான் பண்ணிருக்க பாரு, ரொம்ப குடிச்சிட்டு டான்ஸ் பண்ணாதீ, எவனா பார்க்க போகிறான், ஏன்னா நீ என்னோடது இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அங்கே இருக்கவங்களாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க என்ன பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜிமின் தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இவன் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வேர்டாக இருக்குது. அப்போ ஆரம் வந்துட்டு, டேய் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வாங்கடா, நம்ம மானமே போயிடும் போல. ஆரம் வந்துட்டு ஜங்கு தேவன்கிட்ட சொல்லிருக்கான். பட் ஜங்குக்கு தேவன் வந்துட்டு நாங்களாம் அவன்கிட்ட போக மாட்டோம், நீங்கள் வேணா போய் பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்டுக்கவே இல்லை. அப்போ சுகாவும் ஜெயோப்பும் தான் போய் ஜிமினை பிடிச்சி இது கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. டேய் விடுங்கடா, ஜாலியாக டான்ஸ் பண்ணிருக்கான். ஏய் சோயா பேபி, நம்ம 2 பேரும் என்ஜாய் பண்ணும்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் சோயாவும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணிருக்கா. அப்போ ஜிமன் வந்துட்டு, என்ன விடுங்க, என்ன பண்ணிருக்கீங்க ஜிமன், போதும் டைம் ஆயிடுச்சு கிளம்பு, மைண்ட் கால் பண்ணிருக்கா அப்படின்னு ஆராம் சொல்கிறான். கால் பண்ணிருக்காளா, பரவாயில்ல பண்ணிட்டோம், நான் இப்போ சோயா கூட தான் இருக்க போகிறேன். டேய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, வீட்டில் ஒருத்தி உனக்காக காத்துட்ருக்கா, கிளம்பு அப்படின்ட்டு ஆரம் திட்டுறான். ஆனால் ஜிமன் கேட்குற மாதிரி இல்லை. அப்போ சுகா வந்துட்டு, இவன் இப்படி சொன்னால் கேட்க மாட்டான், நான் பிடிச்சி எடுத்துகிட்டு போய்க்கிறேன், வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து மெம்பர்ஸ் எல்லாருமே ஜிமினை கூட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் சோயா செம்மையாக ட்ரிங்க் பண்ணி ஒரு மாதிரி தள்ளாடிட்டு இருக்கா. இப்போ ஜிமன் அப்படியே காருக்குள்ள அப்படியே புலம்பிட்டே வரான். இப்போ ஜிமன் அப்படியே பாட்டு பாடுறான். என் செல்ல பேரு ஆப்பு நீ சைசா கடிச்சுக்கோ, என் சொந்த ஊரு ஊட்டி என்ன ஸ்வெட்டர் போட்டுக்கோ. டேய் வாய மூட்டு வாயாண்டா, சும்மா பாட்டு வந்துட்டு இருக்கான். டேய் நாடா, நான் பாட்டு பண்ண அவ்வளோ அப்படி ரசிப்பாங்க தெரியுமா. டேய் தயாங்கு, நீ என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கல, அழகா ஒரு பாட்டு பாடுறேன்டா. முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா, காலந்தான் தோலன் முஸ்தபா. டேய் போதையில பாடினாலும் தெளிவா பாடுறேன் பத்தியா, அங்க இருக்காண்டா ஜிமினு அப்படின்ட்டு அவன் பாட்டு பாடிட்டே வந்துட்டு இருக்கான். தயாங்குனா கடுப்பாது, வாயில அதெல்லாம் போட்டு திணிங்கடா அவன் வாயில அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். டேய் அமைதியா வாங்கடா, ஏன்டா கத்திட்டு இருக்கீங்க நைட்டு நேரத்துல அப்படின்ட்டு ஆரம் கத்துறான். எல்லாம் இவனாலதான், தேவையா நமக்கு இவ்வளவா குடிக்கிறது, தலைகால புரியாம. சோயா சக்சஸ் மீட்டா இல்ல இவனுக்கு சக்சஸ் மீட்டா இந்த மாதிரி பண்ணிருக்கான். இதுக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னேன், தேவையில்லாம என்ன வர கூட்டு வந்து இந்த கர்மத்தெல்லாம் பார்க்க வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் இங்க செம்மையா புலம்பிட்டு இருக்கான். தென் இப்போ ஃபைனலா ஜிமினோட வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இங்க நீங்க தான் வெயிட் பண்ணிருக்கீங்க ஜிமின்காக, ஏன்னா தாங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான் ஜிமின் ஓவரா குடிச்சிருக்கான், நீங்க தான் கூட்டு போனேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வெளியே நின்றுட்டு இருக்கீங்க. ஜிமின் அப்படியே கார்ல இருந்து ஒரு மாதிரி தள்ளாடிட்டே இறங்குறான். இந்த பக்கம் தயாங் கை போட்டிருக்கான், அந்த சைடு ஜங்குக் போட்டிருக்கான். 2 பேருமே வந்துட்டு அப்படியே ஜிமினை வந்துட்டு உங்ககிட்ட இது பண்றாங்க. ஜிமின் பார்த்துட்டு, ஏய் வடி 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 கியூட் பண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாடுறான். உங்களுக்குலாம் ஒன்றும் புரியல. ஏவன் என்னன்னு தெரியலடி, உன்னை பார்த்து இந்த பாட்டை பாடணும்னு தோணுச்சு, அதான் பாடினேன், நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறான். உங்களுக்குலாம் ஒன்றும் புரியல. ஜிமன் வாங்க உள்ள போகலாண்டி போகலாம். தயாங்க ஜங்குக்கு நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் கிளம்புங்க, நான் என் பொண்டாட்டியோட இருக்க போகிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பொண்டாட்டின்னு சொல்லியிருக்கான். உங்களுக்கு அதுவே ஒன்றுமே புரியல, என்னடா பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. டாடி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வியப்பா பார்க்குறியா, அப்படி தான் சொல்லுவேன். பிகாஸ் தெரியல, கொஞ்ச நாளாகவே உன்னோட ஒய்ஃபாக ஃபீல் பண்ணிருக்கேன். அது என்ன ரீசன் தெரில வயனு, என்ன ரீசன் தெரில, பட் நல்லா தாண்டி இருக்குது அப்படின்னு அவன் பேசிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு இருக்கான். தேங்கும் ஜங்குக்கும் இதுக்கப்புறம் நீ என்னமோ பண்ணிக்க போடான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிருப்பாங்க. நீங்க ஜிமினா என்ன பண்ணிருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி கூட்டு போயிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின் அவங்கள பார்த்துட்டு, வயன் லவ் பண்றியாடி அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறான். நீங்க அப்படி ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமன் நீங்க ஓவரா குடிச்சிருக்கீங்க, உள்ள வாங்க. ஏய் இல்லடி, லவ் பண்றியா அப்படின்னு அவன் கேட்குறான். ஆமா பண்றேன், நான் இன்னொருத்த லவ் பண்ணிருக்கேன்டி, பரவாயில்லையா. பரவாயில்ல நான் பண்ணுவேன். ஏய் நான் கூட தாண்டி வாழ போறேன், அப்போ கூட பண்ணுவியா. பண்ணுவேன் ஜிமன், நீங்க அவ கூட வாழ்ந்து குழந்தை பெற்றாலும் எனக்கு உங்க மேல இருக்க லவ் மாற போறதில்ல, நான் உங்களை எப்பவுமே லவ் பண்ணுவேன்.
இந்த லைஃப்ல என்னோட லவ் ஜிமினுக்கு மட்டும்தான் அப்படி நீங்க சொல்றீங்க. ஏய், அந்த அளவுக்கு உனக்கு நான் என்னடி பண்ணிட்டேன்? அந்த அளவுக்கு எதுக்கு நீ எனக்கு ஆதரிக்கணும்? ஏனா ஏன்னு கேக்குறீங்க? அன்னைக்கு நீங்க மட்டும் இல்லைனா லைஃப் என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது ஜிமன். நான் என்னடி சொல்றா? அதான் என் அப்பா இறந்தப்ப அன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட்டா என் கூட இருந்தீங்க. உங்களால மட்டும்தான் என் லைஃப்பை சேவ் பண்ண முடிஞ்சது ஜிமன். எனக்கு அதுவே உங்க மேல லவ் வர காரணமாயிடுச்சு. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க என்னை ப்ரொடெக்ட் பண்ண விதம் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சது. அந்த ப்ரொடெக்ஷன் லைஃப் லாங் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். என் அப்பா கிட்ட கிடைக்காத அந்த ப்ரொடெக்ஷன் நான் உங்ககிட்ட இருந்து கிடைச்சது. அதை நான் என் லைஃப் லாங் தக்க வச்சுக்கணும்னு நினச்சேன். பட் என்னடி பட் அதான் இப்போ இருக்காதுல்ல. ஏன்னா நான் இருக்க போகிறது 3 months தானே உங்க கூட. அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் தனியாக தானே லைஃப்பை வாழணும் அப்படின்னு ஜிவன் கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜிவன் வந்துட்டு அப்படியே அவங்க ஃபேஸை கப் பண்ணிட்டு, ஏய் பாரு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஜிவனை பார்க்குறீங்க. பாருடி, எனக்கு என்னன்னு தெரில வயன், என்னன்னு தெரில. இப்போ நான் பண்ணுறது தப்பா கரெக்டானு தெரியாதுடி. ஆனால் கூட இருக்கப்ப இதை எனக்கு பண்ணுன்னு தோணுதுடி அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே வந்து உங்களை லிப் லாக் பண்ணுறான். உங்களுக்கு நான் ஒன்றுமே புரியல. அப்படியே ஷாக் ஆகிட்டு ஜிமினை பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்களை லிப் லாக் பண்ணிக்கிட்டு அப்படியே தூக்கிக்கிறான். ஜிமின், வயன், இந்த நைட் நீ எதுவுமே சொல்லக்கூடாது. இது நமக்கான நைட் அப்படின்ட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறான். தென் நீங்கள் அப்படியே ஜிமினை தான் பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே அவனோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அன்ட்ரெஸ் பண்ணிருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவன் அப்படியே கிட்ட வந்துட்டு நீங்கள் வியர் பண்ணியிருக்க சாரி அப்படியே அன்ட்ரெஸ் பண்ணுறான். ஜிமின், என்ன பண்ணுறீங்க? நீங்கள் கான்ஷியஸில் இல்லை. நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பயன், யூ ஆர் மை வைஃப். ஏன்னா புரிஞ்சுதா? நான் என்ன வேணா பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கணும் புரியுதா? புரியுது. என்ன பண்ணிட்டு இருக்கணும் புரியுது வாயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிப்பை அப்படியே க்ளோஸ் பண்ணுறான். தென் அப்படியே வந்து உங்களை தள்ளி விட்டு உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜிவன், நீங்கள் கான்ஷியஸாக இல்லை. ப்ளீஸ் எதுவும் பண்ணாதீங்க. ப்ளீஸ் ஜிவன் வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்லி அப்போஸ் தான் பண்ணிருக்கீங்க. பட் ஜிவன் உங்கள் பேச்சை கேட்குற மாதிரி இல்லை. அவன் அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணிட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படின்ட்டு உங்கள் நெக்கெல்லாம் கிஸ் பண்ணிருக்கான். நீங்கள் கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுறீங்க. பிகாஸ் யூ லவ் ஜிமின் நோ. ஸோ அதனால தான் ஜிமினோட எல்லாரோட ஸ்டெப்ஸ்க்கும் நீங்கள் லைட்டாக கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஜிமின் அப்படியே வந்துட்டு உங்கள் உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸையும் டச் பண்ணி அப்படியே ரப் பண்ணிருக்கான். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி மோன் பண்ணிருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்கள் நெக்கு கிட்ட வந்து அப்படியே ஸ்மெல் பண்ணி கிஸ் பண்ணிருக்கான். அப்படியே உங்களோட எல்லா இடத்தையும் கிஸ் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி பண்ணிருக்கான். உங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜிமின் அப்படியே பார்க்குறீங்க. ஜிமினோட கண்ணில் அந்த போதை அவ்வளோ இருக்கு. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு, அண்ட் சாரி, எனக்கு ஹர்ட்டாக இருந்துச்சுன்னா பட் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ஒரு மாதிரி சாரின்னு சொல்லிட்டு நிறையா வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கான். நீங்கள் அது கேட்டு லைட்டாக அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க. தென் அவன் நெக்ஸ்ட் ப்ராசஸ் போக ஆரம்பிச்சிடறான். எதுனா மேக் அவுட் தான். அவன் உள்ள இன்சர்ட் பண்ண போகிறப்ப நீங்கள் அப்படியே ஒயிட் ஐஸில் ஜிமினை பார்க்குறீங்க. இது கரெக்டாக தப்பான்னு உங்களுக்கு தெரியல. பட் இந்த ஃபீலிங்கை நீங்கள் உணரணும்னு ஆசைப்படுறீங்க. ஜிமின் உங்களுக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே பேசல. அப்படியே ஜிமின் உங்களுக்குள்ளே இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப பெயினாக இருக்குது. பட் அதில் ஒரு கொஞ்சம் சந்தோஷம், தென் கொஞ்சம் துக்கம் எல்லாமே கலந்த மாதிரி உங்களுக்கு தோணுது. ஏன்னா இந்த பர்சனோட நீங்கள் இருக்க போகிற இந்த நைட் தான் லாஸ்டான்னு தெரியாது. தென் இந்த நைட் அகெயின் வருமானும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஜிவன் உங்களுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிருக்கான். ஜிவன் போதும், ஜிவன் வலிக்குது, அண்ட் ஐம் ஸோ சாரிண்ணா அப்படின்ட்டு அவன் அதே மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கான். தென் அப்படியே இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 6 ரவுண்டு போயிருக்கோம். ஜிவன் ஏற்கனவே நிறையா குடிச்சிருப்பான். அந்த ஒரு போதை, தென் டைட்னஸ், அப்படியே டயர்டாயிட்டு அப்படியே உங்கள் பக்கத்துலேயே வந்து படுத்துக்கிறான். நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணி ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே ஒரு குழந்த மாதிரி உங்ககிட்ட படுத்துட்டு இருக்கான். ஜிமின் அப்படியே டைட்டாக பண்ணிட்டு,
ஐம் சாரி டி, ஐம் சாரிடின்னு சொல்லிட்டு அதே சொல்லிக்கிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே அவன் ஹேரை இது பண்ணிட்டு ஐ லவ் யூ ஸோ மச் சுமன். இந்த கிஸ் லைஃப் லாங் உனக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் என்னால் முடியாதுல்ல. அட்லீஸ்ட் உன் கூட இருக்கிறவரைனாச்சும் இந்த கிஸை நான் கொடுக்கணும். பட் அந்த டைம் நீ முழிச்சிட்டு இருக்கணும் ஜுவன். அப்போ தான் இந்த கிஸ்ஸை எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உன்னோட நெத்திலே ஒரு கிஸ் பண்ணுறீங்க. தென் அந்த நைட்டை அப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தா ஜுவன் பெட்டில் படுத்துட்டு இருக்கான். இதோட இந்த பாட்டை நான் முடிச்சுக்கிறேன். தென் அதுக்கப்புறமா நான் செகண்ட் பார்ட்டை இன்னைக்கு ஈவினிங் போஸ்ட் பண்ணுறேன். பை பாய்.